வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஆராணன் அவர்களுக்கும், கருணாநிதி சார் அவர்களுக்கும், விஜி லதா அவர்களுக்கும், கண்ணகி மேடம் அவர்களுக்கும், தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும், கார்த்திகா ஸ்ரீவித்யா மேடம், லட்சுமி மேடம், டாக்டர் யுவனப்பிரியா மேடம், வளர்மதி மேடம் அவர்களுக்கும், மலைராஜன் சார் அவர்களுக்கும், மதுமிதா மேடம் அவர்களுக்கும், சண்முக பிரியா சண்முக சுந்தரி அவர்களுக்கும், ஆனந்தி அவர்களுக்கும், பவானி செந்தில் மேடம் அவர்களுக்கும், லோகநாதன் அவர்களுக்கும், புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், லோகநாதன் அவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய உற்சாகமான காலை வணக்கத்தை மீண்டும் தாக்கிக் கொள்கின்றேன். இனிய காலை வணக்கம். ராதிகா வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வெங்கட் ராதிகா அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். நிகழ்ச்சியில் வணக்கம் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, குட். லோகநாதன், வெரி குட், தேங்க்யூ. அதாவது ஒரு ராஜாக்கள் காலத்துல ஒரு ராஜா என்ன பண்ணிருந்தாரா, ஒரு கதையோட ஆரம்பிப்போம். அதாவது நம்முடைய நாட்டில் மிகச்சிறந்த வீரன் யாரு, நாட்டுக்காக எதையும் செய்யக்கூடிய வீரனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கூண்டுல ஒரு பெரிய சிங்கத்தை அடைச்சி வச்சுட்டு இந்த சிங்கத்தை நேருக்கு நேரா ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு சிறந்த வீரனை நம்முடைய நாட்டில் நாம அடையாளம் கண்டு நாட்டுக்காக சிறந்த வீரனாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு, அந்த அனௌன்ஸ் பண்றாரு அதை. ஸோ எல்லாருமே வர்றாங்க, எல்லாருமே ஃபுல்லா கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருன்னு யாருமே கலந்துக்கிறாங்களே தவிர கூண்டுக்குள்ள ஒருத்தரும் போகல. ஏன்னா கூண்டுக்குள்ள போனா கைமாயிடும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால யார் உள்ள போறா பாக்குறதுக்காக க்ரௌடு ஃபுல்லா நிக்குது. அப்புறம் உடனே ராஜா அனௌன்ஸ் பண்றாரு, இது மாதிரி சிங்கத்துக்குள்ள போயிட்டு யார் சிங்கத்தை வெற்றி கொள்கிறார்களோ, நாட்டுக்காக தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அப்பயும் யாரும் போகல. அப்புறம் உடனே மந்திரி ஒரு குழு கொடுக்குறாரு, உங்களுடைய நாட்டுப்பற்றும் வீரமும் உங்களுடைய இந்த வீரத்தை காட்டக்கூடிய மிகப்பெரிய தருணம் இருக்கிறது. எதிரியை துவம்சம் செய்து நாட்டுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு வீரத்தை நான் பார்க்க வேண்டும். உங்களில் யாராவது அந்த ஆக்ரோஷ குரலை கொடுங்கள்னு திடீர்னு அந்த ஆன்னு ஒரு கத்து. ஆக வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்துட்டு சிங்கத்துக்குள்ள விட்டாங்க அப்படின்னு. அவன் என்ன பண்ண, சிங்கம் ஒரு உள்ள தள்ளினோடனே ஆவேசமா கடிக்க ஓடி வருது. ஓடி வந்தோடனே இவர் என்ன பண்றாரு, ஒண்ணு வீரனா இருந்து ஃபைட் பண்ணணும். அப்படி ஃபைட் பண்ண முடியலையா, ஒண்ணு பயந்து ஓடணும். 2 தான் பண்ண முடியும். ஒரு வீரன் அப்படின்னா ஃபைட் பண்ணணும், இல்லை பயந்து ஓடணும். இவர் 2மே பண்ணல. டப்புன்னு கும்பிடுறாரு, நம்ம ஸ்டைல கும்பிட்டுட்டு உடனே மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டு சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சொல்றாரு, மை டியர் சிங்கமே, நான் ஏற்கனவே ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்னை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட மண்டிட்டு கும்பிடுறாரு. உடனே சிங்கம் என்ன பண்ணுது, சைலண்டா அமைதியாயிடுது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இவர் வேண்டுறாரு, ஆவேசமா இருக்கிற சிங்கம் அமைதியாயிடுது. சரி, நானே சொல்லிடுறேன். ஒரு சிங்கத்தோட மனசு இன்னொரு சிங்கத்துக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த டயலுக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா இந்த இந்த பழமொழியை எந்த ஆண்களும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும் அப்படின்னு யாரும் சொல்றதே இல்லை. அதனால நம்ம இந்த பழமொழியை மாத்தி உள்டாவா, ஒரு சிங்கத்தோட மனசு ஒரு சிங்கத்துக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த பழமொழியை நம்ம உள்டாவா வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும். கும்பிட்ட உடனே அது அமைதியாயிடுது. உடனே எல்லாத்துக்கும் சிறந்த வீரன் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த பொற்காசுகள் கொடுக்குறாங்க, வெளில கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே அவர் அந்த பொற்காசுகளை வாங்கல. அவர் சுத்தி முத்தியும் பாக்குறாரு. ராஜா கேட்கிறாரு, என்னங்க, என்ன இதை யாராவது பார்க்கணுமா அப்படின்னு. ஆமா ஆமா, யார பார்க்கணும்னு, என் பின்னாடி ஒருத்தர் புத்துனாங்க, புத்தி தள்ளி விட்டாங்க, அவங்க யாரும் பார்க்கணும். அண்ணா உன்ன பின்னாடி தள்ளினாங்க. ஆக மாபெரும் வீரனை
புறமுதுகிட்டு ஓடுற மாதிரி பின்னணி குத்தவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே சைலண்டா இருக்கு. அங்க கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கை தூக்குனாரு. யார், நீயா? நான் இல்ல இல்ல, அவரை பின்னால குத்துனது அவங்க ஒய்ஃப் தான். உடனே அந்த வீரன் டென்ஷன் ஆயிட்டான். அடி பாவி, நல்ல வேளை அந்த சிங்கத்துக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கு, அதனால உயிரோட விட்டுச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது அப்படின்ன உடனே அப்படி திட்டுறாரு. ராஜா சொல்றாரு, ஏதாவது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏற்கனவே நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இல்ல ஒரு பழமொழி வந்து உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பழமொழி அப்படின்னா, இதுல ஒரு பெரிய ப்ராவர்ப் இருக்கு, யாருக்காவது தெரியுதா? புதுசா ஒரு ஸ்டைலா இந்த நிகழ்வில் ஒரு பெரிய பழமொழி ஒண்ணு இருக்குது, யாருக்காவது சொல்ல முடியுமா? மேடம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கு பெண் தான் பின்பலமாக இருக்கிறாள். செம்ம பஞ்சு மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பழமொழின்னா இருந்து கேட்டுறீங்க. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஒவ்வொரு ஆணின் வெற்றி பின்னால் ஒரு பெண் இருப்பார். அந்த பொண்ணு என்ன பண்ணது, குத்தி இருக்கு. அதுல இருந்து உருவான ஒரு பழமொழி தான், ஒவ்வொருடைய ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் அப்படிங்கிற பழமொழி. ஒரு காமெடியா சொன்னேன். பட் உண்மையிலே ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் எந்த வகையாவது இருப்பாங்க. ஒரு அம்மாவாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது நட்பு வட்டாரத்தில் கூடியவர்களாக கூட இருக்கலாம். எனிவே, அவர்களுடைய அந்த ஊக்கப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் ஆண்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, வரலாற்று செய்தி வரலாற்று செய்தின்னு சொல்றீங்க, அதுல வந்து இப்போ கர்மாவை பற்றி நிறைய சொல்றாங்க. நீ கர்மா பற்றி சொல்றீங்க, உண்மையில் அது மாதிரி நடக்குதா? அது மாதிரி சான்றுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா, ஹிப்னாட்டிசம் இப்போ உள்ள வேர்ல்டு நம்ம பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். தமிழ் இலக்கியங்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்ந்து சொல்லியிருக்கிறது. நம்மால் கண்ணுக்கு தெரியாத மரணத்துக்கு பின்பும் பிறப்பிற்கு முன்பும் என்ன நடந்திருக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்துல ரொம்ப பேர் கேட்டாங்க, கோவலன் கண்ணகி நீங்க சொன்னீங்க, அது முன்கதைன்னு ஒண்ணு சொன்னீங்க, அதை அப்படியே விட்டுட்டீங்க, ஆனா சரியா தெரியல அப்படின்னாங்க. ஸோ அந்த கதையில முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, கோவலன் கண்ணகி பார்ட் கதை நல்லா தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன அது நடந்திருக்கு அப்படின்னா, அதனுடைய சாராம்சம், சிலப்பதிகாரத்தினுடைய சாராம்சம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இதுதான் அதனுடைய சாராம்சம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், இது இரண்டாவதும். மூன்றாவது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவார், இது மூன்றும் தான் சிலப்பதிகாரத்தினுடைய அடிநாதம். அப்போ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், ஊழ்வினை அப்படின்னா நாம் செய்கின்ற நல்லது கெட்டது, நன்மை தீமையினுடைய பயனுடைய விளைவுகள், நம்ம செய்யறதுனுடைய செயல்களின் விளைவுகள் தான் ஊழ்வினை. ஊழ்வினை என்பது கர்மா, ரெண்டுமே தமிழ் வார்த்தைகள் தான். அதே போன்று ஊழ்வினைன்னா இது அர்த்தம். உறுத்து வந்து ஊட்டும்னா, உறுத்து காலம் கடந்து வந்தும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை தேடி வந்து அது சேரும், ஊட்டும், உன்னை வந்து சேரும் அப்படிங்கிறது. அப்போ கோவலன் கண்ணகியினுடைய பிளாஷ்பேக் முன்கதையில எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கபிலபுரம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த கபிலபுரம் ஊர்ல சங்கமன் என்ற ஒரு வியாபாரி இருக்கார், ஒரு மிகச்சிறந்த, அந்த ஊர்ல மிகச்சிறந்த வியாபாரி. அந்த வியாபாரியினுடைய மனைவி நீலி. அப்ப என்ன சொல்றான் அந்த நீலிங்கிறவங்க, எப்பயுமே இந்த ஒரு ஒவ்வொரு கதையிலுமே டியூஸ்டே லேடியா தான் இருப்பாங்க. அவர் ஒழுங்கா வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு, ஒழுங்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த அம்மா, நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், செல்வம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னாக்க பக்கத்து ஊர்ல போய் நீங்க சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, சங்கமன் வியாபாரி பக்கத்து ஊர், மிகப்பெரிய அதுவும் செல்வந்த ஊர், அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊரு சிங்கப்புரம். அந்த சிங்கப்புர ஊருக்கு அவர் போறாரு. அங்க போயிட்டு சேல்ஸ் பண்றதுக்காக அவரோட ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு போறாரு. எடுத்துக்கிட்டு போகும்பொழுது இவருக்கு ஏற்கனவே ஆவாதங்க இருப்பாங்கல்ல, எப்பயுமே நம்ம வந்து யார் ஒருத்தர் வந்து வளர்ந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் வளருவாங்க. அப்போ எப்பயுமே இவருக்கு எதிராகவே ஒருத்தன் இருக்கான், அந்த அந்த ஊர்ல இருக்கான், அவன் பேரு பரதன். அதே மாதிரி அந்த சிங்கப்புரத்துல ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னாக்க, வெளியூரிலிருந்து எந்த வியாபாரியும் அங்கு வந்து வியாபாரம் செய்யக்கூடாது.
அப்படிங்கிற ரூல் இருக்கு. அதை மீறினாக்க அரசன் வந்து தண்டனை கொடுக்கலாம். என்ன தண்டனை? சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த பரதன் அப்படிங்கிற அந்த வியாபாரி என்ன பண்றான், இவன் இங்க வந்துட்டாக்க நம்மளை வந்து நம்மளுடைய பிசினஸ் எல்லாம் டல் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக நேரடியா மன்னன்ட்ட போயிட்டு இதே மாதிரி கபிலபுரத்துல இருந்து ஒரு ஒற்றன் வந்து நம்ம ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், எனக்கு நல்லா தெரியும், அவன் இந்த தடவை பிடிச்சி நீங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து, சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்து காலி பண்ணாதான் நம்முடைய சீக்ரெட்லாம் வெளியில தெரியாதுன்னு அவர் என்ன மூட்ல இருந்தாரு தெரியல, அப்படி ஆகட்டும்ட்டாரு. உடனே என்ன பண்றாங்க, அழைச்சிட்டு வந்துட்டு அந்த பரதன் என்று சொல்லக்கூடிய வியாபாரியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. மரண தண்டனை கொடுத்து இறந்த செய்தியை அவருடைய மனைவி, அதாவது சங்கமன் என்கின்ற வியாபாரியினுடைய மனைவி நீலி, அவள் அழுகுறா. அழுதுட்டு என்னுடைய கணவன் வந்து எந்த தவறும் செய்யாதவன், ஒருவேளை நீங்க வந்து தண்டனை கொடுக்கறதா இருந்தா கேட்டுட்டு வந்தது தவறு அப்படிங்கிறதுக்கு பனிஷ்மெண்ட்டா ஏதாவது கொடுத்துட்டு பிளஸ் அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது செய்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து நீங்க வந்துட்டு இந்த மரண தண்டனை கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுல வந்து அதுல பரதனாக இருந்தவர் கோவலன், அவருடைய அடுத்த ஜென்மத்தில் வரும்போது பரதன் மனைவி கோவலன். ஸோ இதன் முன்கதை அடுத்து தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சி தொடரும்.
புரியுதுதான். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதே கொஸ்டின் வணக்கம் ஐயா. தர்மம் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணுன்றத பற்றி. அதுக்கு முதல்ல சார் நேற்று சொன்னார், சார் நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேருக்கு மெடிசின்ஸ் எல்லாம் அனுப்பணும், நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும், பெண்டிங்கில் இருக்குது சார் அப்படின்னாரு. பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம் யாருமே. என்ன விஷயம் அப்படின்னா, கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கும் மற்றத்துக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, சரி போனால் பேமெண்ட் பண்ணிவிடுவோம், கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுப்போம், பேமெண்ட்டு உடனே கன்சல்டேஷன் கொடுப்பாரு. மெடிசன் பேமெண்ட் பண்ணுறோம், மெடிசன் உடனே கொடுத்துருவாரு. கிறிஸ்டல் பேமெண்ட் கிறிஸ்டல் உடனே கொடுத்துருவாரு. இயற்கை தான், தப்பு இல்லை. பட் இந்த கான்செப்ட் வந்து புதுமையான கான்செப்ட். வேர்ல்டே ஃபஸ்ட் டைம் இதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மற்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பொதுவாகவே எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் நல்லா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான். நீங்கள் வந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, கன்சல்டேஷன் ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணாலும் சரி, மருந்துக்காக பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணாலும் சரி, கிறிஸ்டலுக்காக பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணாலும் சரி, இங்கே என்ன நடக்குதுன்னா, முதல்ல அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு, ஈவன் கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் தகுதியா அப்படின்னு பார்க்கும். அப்போ தகுதி இல்லைன்னும் போது தகுதி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அந்த தகுதி கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து தான் கன்சல்டேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் கன்சல்டேஷன் கொடுக்கறத பற்றி இல்லை, அந்த கன்சல்டேஷன் கொடுத்தா கூட அது உங்கள் லைஃப்பில் அடாப்ட் பண்ண முடியாது. அது ஏதாவது தடங்கள் வரும், ஏதாவது தடங்கும். நீங்கள் மருந்தே கொடுத்தாலும் மருந்து சாப்பிட முடியாது, ஏதாவது தடங்கள் வரும். நான் பாருங்கள், மருந்து கொடுத்துட்டேன். என்னுடைய குரு அவர் பிரச்சனைக்காக ஒரு மருந்து கேட்டார். அவருக்கு நான் மருந்தை கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகி சாப்பிட முடியல அவரால். 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போயிருந்த போது, நீங்கள் கொடுத்த மருந்து என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்து வச்சுட்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்க கேட்குறாரு. 8 மாதம் ஆச்சு அவருக்கு நான் மருந்தை கொடுத்து. என்னுடைய குரு 8 மாதங்கள் கழித்தும் மருந்து சாப்பிட முடியல. அவர் குருவாக இருந்தாலும் கூட, சிஷன் கிட்ட மருந்து வாங்கி அவர் சாப்பிட்டாலும் கூட, அவரால் அந்த மருந்தை சாப்பிட முடியல. பாருங்க, இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். 8 மாதம் ஆச்சு. ஐயா இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா, என்னமோ தெரியல, நான் சாப்பிட ஆரம்பித்தாலே அது எட்ட உடனே சரி ஏதாவது ஒரு வேற வந்து ஏதோ ஒன்று மறந்துடுறேன். ட்ராயிங்கில் தேடுறாரு, என்னை உட்காரிச்சு தேடுறாரு. மருந்து அப்போ தான் தேடி எடுக்கிறார். நான் 5 மருந்து கொடுத்துருக்கேன், 3 மருந்து எடுத்து இன்னும் 2 மருந்து காணுங்க தேடுறாரு. சரி தேடி எடுத்து வைங்க, இல்லை நான் வேற கொடுங்க. இல்லை வேண்டாம் நான் அதே தேடி எடுக்கிறேன், வேஸ்ட் பண்ணுவேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னுடைய குரு அவருக்கு மருந்து கொடுத்து 8 மாதம் ஆச்சு, சாப்பிட முடியும், ஏதாவது தடங்கள் வருது. இத்தனைக்கு அவர் டாக்டர், அவரும் டாக்டர் தான், சாதாரண மனிதர், அவரும் டாக்டர் தான், எம்டி முடிச்ச டாக்டர். இது உதாரணத்துக்கு ஏன் சொன்னேன்னா, நாம நினைச்சாலும் கூட நம்மளால முடியாது. ஆச்சரியமா நான் எப்படியும் வந்து 15 days ஒன்ஸ், 20 days ஒன்ஸ், ஆர் மந்த்லி ஒன்ஸ் அவர் போய் பார்க்குறேன். அப்போ கூட வருவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஓடி இந்த மருந்து சமாச்சாரம் வரவே போச்சு. லாஸ்ட் வீக் போயிருந்த போது தான் ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. இது சாப்பிடணும்னு நினைக்கிறேன், என்ன பிகாஸ் அந்த கர்மா அவர் தடுக்குது. இப்போ ஈவன் நான் கிறிஸ்டல் கொடுத்துட்டா கூட கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாது. கிறிஸ்டலை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க. கிறிஸ்டலை வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. யூஸ் பண்ண முடியல அவங்களால. அவங்களே சொல்லுவாங்க, சார் அது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது முடியல சார், ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. எபோவ் 60,000 பீப்புளுக்கு மேலே நான் கிறிஸ்டல் கொடுத்துருக்கேன். பட் ஒரு 1000-2000 பேர் டெஃபினட்டாக வந்து இன்னமும் ஸ்டில் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் பெனிஃபிட் வந்துடும், ஆனால் கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாத மாதிரி தடங்கள் பண்ணுது. இதுதான் உண்மை. ஸோ இதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறோம், கொடுக்கும் பொழுதே, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month-ஆ கொடுக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் கிளன்சிங் பண்ணி அவங்களுக்கு அந்த கர்மா வந்து கொடுக்க வராமல், கர்மா வந்து தடுக்காமல் அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு நாம கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். இது இவ்வளோ நாள் பண்ணல, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 month-ஆ முடிஞ்ச வரைக்கும் நம்மளே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களால முடியல, தடுமாறுறாங்க, செய்ய முடியல. அதனால நாமளே கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் விஷயம். உங்களுக்கு பண்ணி கொடுனா பிரச்சனை இல்லை. அதுக்கு உதாரணம் தான் சொன்னேன். என்னுடைய குரு டாக்டர், அவருக்கு பிரச்சனைக்கு 8 மாதம் ஆகி 8 தேடுறாரு. 3 month ஆகிட்டு, 2 month இல்லை. இந்த வீக் போகும்போது பார்த்தா எடுத்து வச்சிருக்காரு, என்னன்னு தெரியல. இல்லை ஐயா நான் வேற மருந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லை வேண்டாம், வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. கிறிஸ்டலும் அதே தான். இப்போ
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, குட் கர்மா. அது எப்படி நீங்கள் வாழ்ந்துட பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சீரியலில் நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது எப்படி பார்த்துறேன் நான் பார்த்துறேன் சொல்லி வில்லி கேரக்டர் வில்லன் கேரக்டர் வர முடியும். அது மாதிரி உங்கள் கர்மா வந்து வில்லி வில்லன் வந்து நிற்கும். அது எப்படி பார்த்துடலாம் முடியாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெயின் பண்ணும். இதை வந்து நீங்கள் ஓவர்லுக் பண்ணி தான் ஆகணும் எல்லாருமே. ஏன்னா நீங்கள் சம்பாரிச்ச கர்மா தான், அவங்கவுங்க சம்பாரிச்ச கர்மா தான். யாருடைய கர்மாவும் யாரையும் மாற்ற முடியாது, வழி தான் காட்ட முடியும். நான் அடிக்கடி சொல்கிறேன். அப்போ நீங்க பண்ண கர்மா தான் உங்களை அதுலேருந்து வெளியே வராமல் தடுக்குது. அப்போ தடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெமினா தில் வேணும், அது அது சில விஷயங்கள் வேணும். அது இருந்தால் தான் உங்களால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, திருவாசகம். அவனுடைய அருளால தான் அவன் தாளையே வணங்க முடியும். அவர் காலில் விழுனா கூட அவருடைய அருள் இருக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் அவர் தாளிலே விழ முடியும், காலில் விழ முடியும். அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் பொழுது கூட அந்த நெகட்டிவ் கர்மா உங்களை அலோவ் பண்ணலை அப்படின்னா தான் நீங்கள் எதுவும் ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் நெகட்டிவ் கர்மா அலோவ் பண்ணுது, அதாவது சஃபர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுது, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அலோவ் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒர்க்கை நம்ம இங்கே செய்கிறோம். நீங்கள் வந்து கன்சல்டேஷனுக்கு எந்த பர்பஸ்க்காக டாக்டர் உங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்கள் நேம் நட்சத்திரம் நோட் பண்ணிவிடுவோம், கரெக்டாக நோட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக எவ்ரி மார்னிங் 3 to 6 நானே இருந்தாலும் இல்லைனாலும் அந்த தேவதைகள் வந்து கரெக்டாக அந்த எனர்ஜி கொடுத்துருவாங்க. யாருக்காக இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க, பேமெண்ட் பண்ணல, மருந்துக்கு பேமெண்ட் பண்ணீங்க பண்ணல, கிறிஸ்துக்கு பேமெண்ட் பண்ணீங்க பண்ணல, ஒன்ஸ் எங்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, உங்கள் நேம் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க, டாக்டர் இல்லைங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் உங்கள் நேம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நானே கூட பேசலை, ஆஸ்தன் சார் பேசுகிறார் அப்படின்னா கூட அந்த நேம் ரெக்கார்டு எழுதி கொடுத்துருவார். இன்னார் பேசியிருக்காங்க சார், இன்னார் பேசியிருக்காங்க, எதுக்கு பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க நான் கேட்க தேவையில்லை. உங்கள் நேம் போட்டுட்டு அதுக்குள்ள நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேவதைகள் அவங்க கரெக்டாக எனர்ஜி பாஸ் பண்ணாரு. அது உங்களுக்கும் தெரியாமல் உங்களுக்கு வரும். நீங்கள் நல்லா சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா அந்த 3 to 6 டைமில் ஒரே ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு உங்களால் உணர முடியும். உங்களால் உணர முடியலன்னா வரலைன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் உணரக்கூடிய தகுதியில் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அது சென்சிட்டிவாக இல்லை ஆனால் உணரலைன்னு அர்த்தம். பட் நல்லா உணர்ந்தீங்கன்னா 3 to 6 கம்பல்சரி ஏதோ ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் வந்து நல்லது தான் வரும். நல்லது மட்டும்தான் வரும், கெடுதல் கிடையாது, நல்லது வரும். ஆனால் கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். யாரும் வந்து வருத்தப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. டாக்டர் பாவம், டாக்டர் 12 மணிக்கு தூங்குறாரு, 3 மணிக்கு எழுதுறாரு, ஒரு நாளைக்கு 3 வேளை யாராவது சாப்பிட்றதே கிடையாது. அப்படி இருந்தும் பண்ணுறோம். ஏன்னா இந்த விஷயம் வந்து வேறு யாராவது பண்ணக்கூடிய சப்ஸ்டியூட் யாராவது இருக்காங்களா அப்படின்னா யாரும் இல்லை. அவன் என்ன மட்டும்தான் 35 வருஷம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து தேர்த்தி விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க எப்படி யாரை கொண்டு வருவாங்களோ அவங்களுடைய விருப்பம் அது. ஸோ நான் மட்டும்தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. அப்போது இதை நான் தேவதைகள்கிட்ட சொல்கிறேன். தேவதைகள் வந்து நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேனே, நான் ரிட்டையர் ஆகிறேன்ற டைமில் என்னை கொண்டு வந்து நீங்கள் லெக்சராக பேரரசராக போட்டு பாடம் நடத்துங்கன்றீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறேன், ப்ரொஃபஸர் வேலையை செய்கிறேன், லெக்சர் வேலையை செய்கிறேன், டீச்சர் வேலையை செய்கிறேன், எல்லா வேலையும் நானே செய்கிறேன். ரைட், இதெல்லாம் சார்ட் அவுட் நீங்கள் பண்ணிக்கலாமே அப்படின்போது சித்தர்கள் அனுமதி கொடுக்கல. இல்லை, அது ஃபைனலைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் கொடுங்க, நீங்கள் ஓகேன பிறகு நான் கொடுக்குறோம். நான் என்ன பார்க்குறேன், நீங்கள் எங்கள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்க, நான் கொஞ்சம் ஃப்ரீ நான் பார்க்குறேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒர்க்கெலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள்லாம் செலக்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லி கொடுங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் அந்த 120 தேவதைகள் பண்ணுறாங்க அப்படின்னா கூட என்னுடைய ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்க, இருந்தாலும் செலக்ட் பண்ணி கொடுக்குறது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அது நாங்கள் பண்ண மாட்டோம், அது நீங்கள் பண்ணி கொடுத்து ஓகேன்னா நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம். அப்போ அதனால் எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நானே பார்க்கணுன்றதுனால என்னுடைய பர்சனல் லைஃபுக்காக, என்னுடைய பர்சனல் ஃபேமிலி ஒர்க்காக ஒரு நாளைக்கு 1 hour ஒதுக்குன்னா பெரிய விஷயம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, வீட்டில் இருக்கிறது அப்படின்னா ஒரு 1 hourனா பெரிய விஷயம். அப்படின்னா பார்த்துப்பாங்க எந்த டெடிக்கேட்டாக பண்ணுறோன்ட்டு. இறைவன் அருளால் சித்தர்களோட பண்ணுறோம். ஆனால் தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க, லேட் பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க, டாக்டர் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறாருன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? வாய் கிழி கர்மா பற்றி பேசுகிறோம். எப்போ பேசினா எழுந்தா கர்மா, உட்காந்தா கர்மா, நின்னா கர்மான்னு கர்மா பற்றி பேசுகிறோம். அப்போ நெகட்டிவ் கர்மாவை நான் சம்பாரிச்சிக்கவே மாட்டேன். அதை பற்றி நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டையும் நெகட்டிவ் கர்மா வரக்கூடாதுன்னு தான் நான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா அடுத்த பிறகு வந்து நான் அடுத்த தேவ நிலைக்கு உயரணும், மனித பிறகு வரக்கூடாது. அப்போ ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கூட திருப்பி எகைன் நான் இங்கே வந்துடணும். இங்கே வர விரும்பவில்லை, திரும்ப அடுத்த லெவலுக்கு போகணும் போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அதனால் டாக்டர் வந்து பணத்தை வாங்கிட்டாரு, லேட் பண்ணுறாரு, ஏமாத்துறாரு, ஃப்ராடு பண்ணுறாரு அப்படின்னு தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். அது உண்மை இல்லை. உண்மையிலே உங்களுக்காக பண்ணுறோம். அப்போ உங்ககிட்ட பேச முடியல. நேற்று சொன்னார், சார் நான் 1000 rupees பேமெண்ட், கன்சல்டேஷன் பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்கேன் சார், 15 days வெயிட் பண்ணுறேன், என்னால் பேச முடியலன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாருன்னு சார் சொன்னார். எஸ், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க.
உங்களுக்கு உண்டான டைம் வரும்போது கண்டிப்பாக நானே கூப்பிடுவேன், என்கிட்டேருந்து ஃபோன் வரும். அப்போ மற்ற இடத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்ஸ் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அந்த கம்யூனிகேஷன் கிடைச்சதுன்னா சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அந்த கம்யூனிகேஷன் கிடைக்காது தடுக்கிறது உங்களுடைய கர்ம தான். இட் இஸ் நாட் மை கர்மா, இட் இஸ் அப்சல்யூட்லி யுவர் கர்மா. ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே நேரத்தில் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நேம் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டாலே போய்டு. உங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் டாக்டரிடங்கோ ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. நான் உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் உங்கள் நேம் ரெக்கார்ட் ஆகி ஆஸ்கன் சார் எழுதி கொடுத்தாருனாலே அது அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேலே போயிடும். போயிட்டாங்கன்னா டிவைன் 3 to 6 அந்த எனர்ஜி வரும். ஏதாவது வகையில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். உங்களுக்கு தெரியாது, டாக்டர்கிட்ட பேசுகிறோம் இல்லை பேசலை, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, மெடிசன் அனுப்பிச்சாரு அனுப்பலை, கிறிஸ்டல் அனுப்பிச்சாரு அனுப்பலை, அது வேறு. நீங்கள் ஒரு லிங்க்கில் ஒரு மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணிட்டீங்கன்னாவே ரெக்கார்ட் ஆகிடும். அதை தேவதைகள் அன்டேக் பண்ணிக்குவாங்க, அது ஜஸ்ட் ஹீல் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே செலக்ட் பண்ணி பர்மனெண்ட்டாக கொடுக்குறது அது வேறு. ஸோ டெம்பரரியாக உங்களுக்கு ஹீலிங் போயிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னா கூட உங்கள் நேமும் நட்சத்திரமும் போட்டால் போதும். அதுக்கு நட்சத்திரம் கேட்குறது அதுக்காக தான் கேட்குறோம், 2 பர்பஸ்க்காக கேட்குறோம். இங்கே பிறந்த டைம் கேட்குறோடைய நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு ஜாதகத்தை எடுக்கிறது கிடையாது. உங்கள் ஜாதகத்தை உங்கள் பேர் பார்க்கும்போது இங்கே ஹிஸ்ட்ரி வந்துடும். எப்படி ஜீவநாடியில் உங்களை பற்றி எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்தால் வருமோ அதே மாதிரி எல்லாமே வந்துடும். ஜாதகத்தை இங்கே பிறந்த டைம் கேட்குறது 2 ரீசன். ஒரு ரீசன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்களுக்கு சேரிட்டி பண்ணுவோம். நாங்கள் நிறைய பண்ணுவோம், யாரும் சொல்ல மாட்டோம். வலது கை கொடுக்குது, இடது கைக்கு தெரியாது. அந்த சேரிட்டி நாங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை விட நம்ம அதிகமாக பண்ணுவோம். அந்த டைமில் என்ன ப்ரே பண்ணி கொடுப்போம்னா எவ்ரி மந்த்து நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு செய்வோம், நாளைக்கு பௌர்ணமி தான் நாளைக்கு பண்ணுவோம். இந்த ஆத்மா இந்த பணத்தை, அந்த பணம் என்னுடைய பணம், ஆனால் நான் ப்ரே எப்படி பண்ணுவோம், இந்த ஆத்மா இந்த பணத்தை தர்மமாக செய்தால் அந்த ஆத்மாவுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ, நல்லா நோட் பண்ணுங்க. கொடுக்குறது டாக்டர் இளங்கோ, நீங்கள் இல்லை. ஆனால் நாம் எப்படி கொடுப்போம்னா, சங்கல்பம் எப்படி வைப்போம்னா நாளைக்கு பௌர்ணமி வைப்போம். இந்த ஆத்மா உங்களுடைய பேர் ஸோ பேர் எத்தனை பேர் இருந்தால் 2000 பேர்னாலும் 5000 பேர்னாலும் அந்த லிஸ்ட்டில் அந்த பேர் ரெக்கார்ட் ஆகிட்டா அது டிவைன் அப்படியே எடுத்துக்கும். உங்கள் பேரை போட்டு இந்த ஆத்மா இந்த பணத்தை அது விரும்பி சந்தோஷமாக முழு மனசோட திருப்தியாக யாருடைய கர்மா தீரத்துக்காக தானம் பண்ணணுமோ தர்மம் பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த பணம் போனால் அங்கேருந்து என்ன ஆசீர்வாதம் வருமோ அந்த ஆசீர்வாதம் அந்த ஆத்மாவுக்கு போகட்டும், உங்களுக்கு போகட்டும். ப்ரே பண்ணி கொடுக்கும், சங்கல்பம் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த பணம் கொடுக்கறது டாக்டர் இளங்கோ, இதை கொடுக்கறதுனால கிடைக்கிற நன்மை, அதை கொடுக்கறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் இளங்கோவுக்கு வரட்டும் கொடுக்கறது இல்லை. கொடுக்கறது டாக்டர் இளங்கோ, ஆனால் எப்படி ப்ரே பண்ணுறாரு, இந்த ஆத்மா உங்களோட பேர் வரும், எத்தனை பேர்னாலும் அது வரும். இந்த ஆத்மா அவங்க விரும்பி அவங்க சந்தோஷமாக திருப்தியாக தர்மம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அவர்களுக்கு போய் சேரட்டும். இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, இளங்கோவுக்கு போய் சேரட்டும் இல்லை, அவர்களுக்கு போய் சேரட்டும்னு சொல்லிட்டு அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சேரிட்டி பண்ணி தனித்தனியாக பண்ணுறது வேறு. பௌர்ணமி அன்னைக்கு எவ்ரி மந்த்து அது பண்ணுவோம். அதனால தான் அந்த உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், நம்ம எடுத்துக்குவோம், அது வேறு சமாச்சாரம். தெரிஞ்சவங்க கொடுக்கலாம், தெரியாதவங்க விட்டுறலாம், பரவாயில்ல. அது கேட்குறதுக்கு காரணம் அது ஒன்று தான். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில பேர் இந்த ஜாதகம் இந்த டைம்னு சொல்லி போடுவாங்க. அந்த டைம் தப்பாக போட்டுவிடுவாங்க. அந்த படம் கணிதம் தவறாக இருக்கும். இப்போ திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. இது எல்லா மதங்களும் சொல்லுது. அந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் டைவர்ஸில் போய் நிற்குது. இது எப்படி? எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இங்கே எங்கே தப்பு நடக்குது? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, சரியா? கோர்ட்டுகளில் முடிவு செய்யப்படுகின்றன. ஃபைனலாக திருமண வாழ்க்கை எங்கே முடியுது? கோர்ட்டில் போய் முடியுது, டைவர்ஸில் போய் முடியுது. இப்போ எங்கே தப்பு நடக்குது? முதல்ல சொன்னது தான் கரெக்டு. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, அதான் கரெக்டு. நாம் அந்த சொர்க்கத்தை நரகமாக நாம தான் மாற்றிக்கிறோம். நம்ம தப்பு பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு நரகமாக மாற்றிக்கிறோம். மாற்றிட்ட பிறகு கோர்ட்டில் போய் முடிவு நிற்கிறோம். ஆரம்பிக்கிறது கடவுள்கிட்ட, முடிக்கிறது சைத்தான்கிட்ட. சாத்தான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டிலையும் இதுலையும் சாத்தான்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்து மதத்தில் அரக்கர்கள்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை இந்து மதம் என்ன சொன்னால் அரக்கர்கள்னு சொல்லும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது, இந்த கடவுள் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லுவார். தேவர்கள் அசுரர்கள்.
அப்போ அந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து இந்து மதம் வந்து அசுரர்கள்னு சொல்லுது. கிறித்துவ மதமும் இஸ்லாம் மதமும் சாத்தான்கள் சொல்லும். சைத்தான் சாத்தான் அப்படி சொல்லுவோம். அது நெகட்டிவ். அது எல்லா மதங்களுமே டீல் பண்ணும். அது பிரமத்தில் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த சாத்தான், அசுரர்கள், சைத்தான் இந்த கேட்டகரியில் போகாம நாம உயர்ந்த நிலை, தேவர்கள் நிலையில் நாம வரணும். மனிதர்களாக முதல்ல இருக்கணும். முதல்ல மனிதர்களாகவே இருக்கிறது இல்லைன்னு வேற சமாச்சாரம். முதல்ல மனிதர்களாக இருக்கணும். அதுக்கு மேலே மனிதர்களாக இருந்தால் தான் அடுத்த தேவருக்கு உயர்ந்தவர்களுக்கு தேவர்களுக்கு போக முடியும். ஸோ கட் ஆகிட்டோம். இதில் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? நீங்க கூட சொல்லல. மீட் பண்ணி திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயம் என்னம்மா? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. கரெக்ட். டைவர்ட் ஆகிட்ட திருப்பி அந்த பாயிண்ட் வர முடியும். திருமணங்கள் சொத்துக்கே நிச்சயிக்கப்படுகின்றன. அப்போ திருமணங்கள் சொத்துக்கே நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்போது நாம் ஆப்போசிட்டாக போயிட்டு நாம் அதை திருமணங்கள் நரகத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன மாதிரி மாற்றிடலாம். நம்ம தான் அதான் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் டைவர்ஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்ல காரணம் வந்து அதுதான். அது போகாதீங்க, அதுக்கு போனால் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. டைவர்ஸ் ஆகி நீங்கள் வெளில வந்து டெம்பரரி எஸ்கேபிசம் தான். டெம்பரரியாக எஸ்கேப் ஆகுறீங்க, திரும்ப டிவைன் உங்களை கரெக்டாக போட்டுருவார். எந்த ஹஸ்பண்ட் கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒய்ஃபு தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, திருப்பி அவங்களே போட்டு வறுத்து எடுப்பார். அது கண்டிப்பாக உண்டு. அது மறந்து போயிட்டு தெரியல. ஆனால் புதுசாக ஒரு ஜனத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட போய் லோல் போடுவோம். அவ்வளோதான் மேட்ரு. பட் இதிலே முடிச்சிடுங்கன்றதான் நம்ம சொல்கிற அட்வைஸ். ஸோ தான தர்மத்துக்கு வருவோம். இந்த லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து இதனால தான் லேட் ஆகுது. ஆனால் தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நெகட்டிவ் கர்மா கிளியர் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் கர்மா வரும்போது உங்களுக்கு வரும். ஆனால் தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். டாக்டர் மேலே கோச்சுக்கவும் வேண்டாம். கண்டிப்பாக செய்கிறோம். செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், செய்யறதுக்காக செய்கிறோம். என்னுடைய பர்சனல் லைஃபுக்காக நான் ஒதுக்குற டைம் 1 hour தான், பார்த்துக்கோங்க. அதனால் செய்கிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கரெக்டாக வரும். அதே நேரத்தில் நான் திரும்பவும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், உங்களுடைய ஒரு கான்டாக்டுன்னு வந்து கிடச்சதுனாலே இங்கே டிவைன் கிட்டேருந்து எனர்ஜி வரும். நீங்கள் அவைல் பண்ணிக்கல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கல, இல்லை பார்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து வேறு சிஸ்டர் எங்கேயாவது போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, வேறு கன்சல்டேட் எங்கே போனாலும் இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அது நம்மளுடைய கடமை, நம்ம செய்கிறோம். அவ்வளோ. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வந்து தர்மம். யாருக்கு தர்மம் பண்ணணுன்ட்டு நிறைய குழப்பம் இருக்குது. யாருக்கு தர்மம் பண்ணணும்? ஏதோ ஒரு படத்தில் ஒரு காமெடி, என்ன படம்னு எனக்கு தெரியல, கவுண்டமணி காமெடி. அது காலையில் முதல்ல முழிச்ச உடனே யார் மூஞ்சில் முடிக்கணும்? நரி மூஞ்சில் முடிக்கணும். நரி மூஞ்சில் முடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவுண்டமணி வந்து திரைக்கதையில் வர்றது. கவுண்டமணி வந்து செந்தில் முகத்தில் முடிப்பார். செந்தில் முகத்தில் முடித்த பிறகு அன்னைக்கு போவார். அன்னைக்கு வடக்குப்பட்டி ராமசாமி பணம் கொடுக்கணும். ஸோ வடக்குப்பட்டி ராமசாமி பணம் கொடுத்துட்டு போகும்போது சைக்கிள் பஞ்சர் ஆகிடும். அப்புறம் தள்ளிட்டு போவாது, காலில் முள்ளு குத்திடும், ரத்தம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடங்கள் வரும். போகும்போது ஒன்றொன்னா சைக்கிள் பஞ்சர் ஆகும். அப்புறம் கார் அடிபட்டு காலில் ரத்தம் வரும். இந்த மாதிரிலாம் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்த காரியம் விட மாட்டேன், இன்னைக்கு போய் வடக்குப்பட்டி ராமசாமி பணம் வாங்காது போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போவார். கடைசியில் போனால் டெட் பாடி வெளில கொண்டு வருவார். என்னப்பா விஷயம்னா, ராமசாமி செத்து போயிட்டார். எந்த ராமசாமி? வடக்குப்பட்டி ராமசாமியா? செத்து போயிட்டாரு. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுவார். ஏன்னா அவன் தான் பணம் கொடுக்கணும், அவர்கிட்ட பணம் வாங்க போறாரு. வடக்குப்பட்டி ராமசாமி போயிட்டார். என்ன பண்ணுறது? திருப்பி வந்து செந்தில வந்து மொத்துவார். உன் மூஞ்சில் முடிச்சுட்டு போனேன், இன்னைக்கு பார் பணமே இல்லாமல் ஆளே போயிட்டான், என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மொத்துவார். அது காமெடி, நகைச்சுவைக்காக அதை எடுத்துக்காங்க. இது ஒரு காமெடி. சிரிச்சாலும் கூட நரி முகத்தில் முடிக்கிறாரு, செந்தில் முகத்தில் முடிக்கிறார். நரின்னு நினச்சின்னு செந்தில் முகத்தில் முடிக்கிறாரு. அன்னைக்கு போகிற வேலை எதுவும் ஆகலை. கஷ்டப்பட்டது தான் மிச்சம், நஷ்டப்பட்டது தான் மிச்சம். டைமு எனர்ஜியெல்லாம் வேஸ்டாக தான் மிச்சம். காலில் அடிப்பட்டு ரத்தம் ஒழுங்கு தான் மிச்சம். திருப்பி ரிட்டர்ன் வர இவர் அடிக்கிறார். இது காமெடி. இதுலேருந்து நாம் என்ன டேக்அவே மெசேஜ் எடுக்கணும்? நல்ல சினிமா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு கெட்டது. ஆனால் நம்ம மக்கள் கெட்டது மட்டும் பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக எடுப்பாங்க. சினிமாவில் கெட்டது என்ன இருக்கோ அதை கரெக்டாக அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பாய்ச்சி பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. பிஎஸ்சியில் 99.99% நெகட்டிவ் தான், அதை பர்ஃபெக்டாக எடுத்துக்குவாங்க. அதில் 0.001% கடைசியில் சீரியல் முடியும் போது நல்லா கருத்து சொல்லுவாங்க. அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. வருஷ கணக்கில் ஓடுற நெகட்டிவ்லாம் எடுத்துக்குவாங்க. சீரியல் முடிக்கிற அன்னைக்கு கடைசியாக க்ளோசிங் செரிமனி ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த க்ளோசிங் செரிமனி வைக்கிறதுக்கு ஒரு நாள் மட்டும் நல்ல விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் சொல்கிற விஷயத்த யாரும் எடுத்துக்க மாட்டாங்க.
வருஷ கணக்கில் சொல்கிற கட்ட வச்சுட்டு அப்சார்ப் பண்ணி உள்ள சப்கான்ஸ் மைண்டில் கொண்டு போயிட்டு அதை அவங்க வீட்டையும் நடக்க வைப்பாங்க அவங்களுடைய ஏரியா. அதே மாதிரி இந்த வடக்குப்பட்டி ராமசாமி மேட்டரில் என்ன நடக்குதுன்னா, அது ஃபைல் க்ளோஸ் ஆகிடுது. அவன் இறந்து போயிட்டான், பணம் கொடுக்கல, ஓவர், கொஞ்சம் போச்சு. இது 2 விஷயமா நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் என்ன, இன்னொரு விஷயம் என்ன, ரெண்டையும் மைண்டை புக வச்சுக்கோங்க. வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கவுண்டமணி வந்து பணம் கொடுத்துருக்காரு. அவன் பணம் கொடுக்கல, இறந்துட்டார், ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போய் கவுண்டமணி போய் அவங்க வடக்குப்பட்டி ராமசாமிகிட்ட கேட்க முடியாது. இல்லை வடக்குப்பட்டி ராமசாமியுடைய வாரிசுகள்கிட்ட போய் கேட்டாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் அப்பா வாங்கினதுக்கு நாங்கள் இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது சினிமா ஸ்க்ரீனில் வரல. வந்தால் இவர் போய் கேட்டாலும் அவங்களுடைய வாரிசுகள் என்ன சொல்லிப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, அது எங்கள் அப்பா வாங்கினாரு கொடுத்தா அது உங்களுக்கு ஆச்சு, நாங்களாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒன்றும் பண்ண முடியாது, சரி வந்துடுவார். பட் இறைவனுடைய சட்டத்தில் பணம் வாங்கி இருந்தால், இப்போ பணம் கவுண்டமணி வாங்கிட்டாரு, சாரி வடக்குப்பட்டி ராமசாமி வாங்குறாரு இல்லையா, கவுண்டமணி கொடுக்குறாரு. இந்த பணத்தை இறந்துட்டாரு, இவர் எத்தனை பதவிகள் எடுத்தாலும் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கவுண்டமணி கொடுத்தே ஆகணும். வடக்குப்பட்டி ராமசாமி கவுண்டமணிக்கு கொடுத்தே ஆகணும். அப்போது கவுண்டமணி இறப்பார், பல பதவிகள் எடுப்பார். வடக்குப்பட்டி ராமசாமி இறந்துட்டார். ஆனால் இந்த பணம் வந்து கொடுக்கணுன்ற இது வந்து இறைவன் சட்டப்படி அப்படியே தான் இருக்கும். எத்தனை பிறவிகள் ஆனாலும், கவுண்டமணி ஒன்று 10, 20, 100 பிறவிகள் தானாலும் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி இறந்துட்டாருன்னு இங்கே ஃபைல் க்ளோஸ் பண்ணி இந்த பூமி தான் க்ளோஸ் பண்ணுறோம். பட் இறைவன் சட்டப்படி க்ளோஸ் ஆகாது. அது அப்படியே கண்டினியூ, கமாதான், நாட் ஃபுல் ஸ்டாப், அது அப்படியே போகும். அது ஒரு சில மறை ஊடக கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க, மறை ஊடக தியரி. அது தியரி தான், அப்படி சொல்லுவாங்க. பட் தியரி கிடையாது, அது உண்மைதான். அது இடமே இல்லாதான். சில குறிப்பிட்ட விதிகளின்படி கவுண்டமணிக்கு ஏதாவது ஜென்மத்தில் ஏதாவது வகையில் இவர் கொடுத்தே ஆகணும், கண்டிப்பாக பணத்தை வந்து கொடுத்தே ஆகணும். கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவார். வடக்குப்பட்டி ராமசாமியாக கொடுப்பாரு, இல்லைன்னா கவுண்டமணியாக போய் எடுத்துக்குவார். ஒன்று இவராக போய் கொடுப்பாரு, அல்லது கவுண்டமணியாக போய் எடுத்துக்குவார். இது ரெண்டுமே நடக்கும். அது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, இவருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. ஒன்று வடக்குப்பட்டி ராமசாமி போய் கொடுத்துருவார் அவர், இல்லைன்னா கவுண்டமணி போய் வாங்கிக்குவார் அந்த பணம். இது இந்த ஜென்மத்தில் இல்லை, ஃபியூச்சர் ஜென்மத்தில் நடக்கும். இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த கவுண்டமணி பணம் கொடுத்தாரு இல்லையா, இவர் ஏற்கனவே பாஸ்ட் லைஃப்பில் வாங்கியிருப்பார். அப்போ அவருக்கு திருப்பி வராது, அவர் இந்த ஜென்மத்தில் வந்து வாங்கிட்டு போறாரு. இது 2வது கேட்டகரி. புரியுதா உங்களுக்கு? கவுண்டமணி இப்போ பணத்தை கொடுத்துருக்காரு, இப்போ பணம் கொடுத்துருக்காரு, ஐயோ அவன் கொடுக்காம போயிட்டானே, நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஈல்டை. இது 2வது. அப்போது கவுண்டமணி பாஸ்ட் லைஃப்பில் ஏற்கனவே வாங்கியிருக்கிறாரு, அவர் கொடுக்கல. இந்த ஜென்மத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி வந்து கவுண்டமணிக்கிட்ட பணத்தை வாங்கிடுறாரு, அங்கே ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இது என்ன 2 விஷயம், காஸ் அண்டு எஃபெக்ட். முதல்ல காஸ், அப்புறம் தான் எஃபெக்ட். முதல்ல ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு தான் எஃபெக்ட். அப்போது நாம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம், அந்த பணம் திருப்பி வரலைன்னா என்ன காரணம்? ஒன்று, நாம் ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம், அதை நாம் கொடுக்கல, இவன் இந்த டைமில் வேற ஏதோ ஃபார்மில் வந்து வாங்கிட்டு போகிறான், அதான் மேட்டர். நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம், கொடுக்கல, கொடுக்காதனால இவன் இந்த ஜென்மத்தில் வந்து வாங்கிட்டு போகிறான், அதான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு. இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகுது, இப்போ நான் பணம் கொடுத்தேன், அவன் பணத்தை கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்மங்களில் அந்த பணத்தை அவனும் கொடுத்தே ஆகணும், நீங்கள் வாங்கி ஆகணும். நீங்கள் வாங்கினாலும் விடாது, அவன் கொடுக்கலனாலும் விடாது, கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் கர்மானுடைய ஃபர்ஸ்ட் பார்ட், கர்மாவுடைய செகண்ட் பார்ட். கர்மாவுடைய ஃப்ரண்ட் பேஜ், கர்மாவுடைய பேக் பேஜ். காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ். 2 பேஜ் இல்லாமல் ஒரு காயின் கிடையாது, 2 பேஜ் இல்லாமல் ஒரு காயின் கிடையாது. ஸோ முதல்ல நாம் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம், கொடுக்கல, அவன் இந்த ஜென்மத்தில் எடுத்து போகிறான். இதுதான் ஃப்ரண்ட் பேஜ், ராஜா பக்கம். ராணி பக்கம் என்ன அப்படின்னா, ரைட், ஓகே, இப்போ அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அடுத்த ஜென்மத்தில் அவன் கொடுத்தே ஆகணும். நீங்கள் கேட்கவே இல்லைனா கூட அவன் கொடுத்தே ஆகணும். அவன் நீங்கள் கேட்கவே இல்லைனா அது உங்களுக்கு வந்தே சேரும். இது ராணி பக்கம். சரி, இது ராணி பக்கம். இதுதான் லைஃப்பில் நடக்கும், எந்த இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி. இது பணப்பிரச்சனைக்காக சொன்னேன், ஒரு இந்த கதை உதாரணத்தோடு சொன்னேன். பட் பணம் மட்டும் இல்லை, ஒரு லைஃப்பில் எல்லாமே இந்த ராஜா ராணி கதை தான். நீங்கள் எந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துங்க, ராஜா ராணி காயின் மைண்ட் வச்சுங்க, ராஜா பக்கம் ராணி பக்கம். ராஜா ராணி கிடையாது, அப்படி ஒரு கதையில் பழக்கத்தில் வந்துச்சு. நம்ம இது ராஜா பக்கம் ராணி பக்கம். ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடில் அப்போ போட்ட காயினில் ராஜா படம் ராணி படம் இருந்ததான், அதனால் அதை வச்சு நம்ம அப்படியே சொல்லிட்டோம். பட் இப்போ ராஜா ராணி கிடையாது, நம்ம நியூமரிக்கல் கவர்மெண்ட் எம்பளம் போட்டு தான் போடுறோம். ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், அந்த ராஜா பக்கம் ராணி பக்கம் அப்படின்னு சொல்லி.
ஸோ ஒரு பக்கம் ரெண்டு பக்கம், ஒரு பக்கத்தினுடைய இது வந்து காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் மாதிரி நடந்து போச்சு. அதை நம்ம இப்போ காம்பன்சேட் பண்ணுறோம். ரெண்டாவது, இனிமேலுக்கு நடக்க போகுது, அதை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பதில் சொல்லி ஆகணும். நம்மக்கிட்ட இருந்து எடுத்தே தீர்வோம். இது லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நான் தர்மம் பற்றி சொல்லியிருக்கோம். தர்மம் வந்து நாமளாக கொடுக்கணும், கேட்டு கொடுக்கக்கூடாது. அப்போது நீங்கள் தர்மம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதை வாங்குறவர் யார் வாங்கினா இறைவன் தான் வாங்குறார், ஏதோ ஒரு ரூபத்தில் வாங்குறார். தானம் கொடுக்குறீங்கனாலும் அதை வாங்குற இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாருன்னா இறைவன் தான் கேட்குறாரு. ஆனால் இறைவன் டைரெக்டாக நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, வேற மனிதனுடைய உருவத்தில் வந்து கேட்குறாரு. தர்மம் கொடுக்கறதா இருந்தாலும் கூட நீங்கள் தர்மம் கொடுக்குறீங்க, தர்மத்தை வாங்குறது யாரோ வரல, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வாங்குறாரு. நோ நோ நோ, அப்சல்யூட்லி நோ. இறைவன் வேற ஒரு மனித ரூபத்தில் வந்து உங்ககிட்ட வாங்குறார். இறைவன் தான் வாங்குறார், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ இவன் வாங்குறான், இல்லை, கிடையாது. இறைவன் தான் வாங்குறார். உங்களுக்கு செக் வைக்கிறார், நீ என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாரு. உங்கள்கிட்ட கேட்கறதும் இறைவன் தான், உங்களை கொடுக்கறதும் கொடுக்க வைக்காத உங்கள் மைண்டை உட்காந்து பண்ணுற அதே இறைவன் தான். எல்லா வேலையும் இவர் தான் பண்ணுறார். பிள்ளையும் கிள்ளி விட்டுருவார், தொட்டிலையும் ஆட்டுவார். அதான் பாட்டு கூட ஒன்று, பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையே ஆட்டுவார். அந்த பாட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுருவார், அவர் தான் கிள்றதே அவர் தான். அப்புறம் தொட்டிலையும் ஆட்டம், நல்ல பிள்ளையாட்டம் ஆட்டுவார். ஐயோ இவர் போகிற நல்ல பிள்ளை, அப்போ குழந்தைய ஆட்டாது. அதுக்கு முன்னாடி கிள்னது இவர் தான் யாருக்கு தெரியும்? தெரியாது. விஷயம் தெரிஞ்சவங்க தான் தெரியும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையை காட்சியாக கொடுக்குறதும் அவர் தான். அதே நேரத்தில் அந்த பிரச்சனை நீ வெளியே வரத்துக்கு வழி சொல்லி வெளியே வாப்பான்னு சொல்கிறதும் அவர் தான். இது போக போக கர்மா ஹீலிங் கிளாஸில் அட்டன் பண்ணும்போது இது தெளிவான வரும். இப்போ எடுத்தோடனே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தாலும் போக போக அப்படியே புரியும். அப்போ நாம் நல்லா இருக்கணுக்காக தர்மம் கொடுக்குறோம். அப்போ தர்மம் கொடுங்க. தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. திருக்குரான் தெளிவாக சொல்லும், தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. அப்போ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு திருடு நடக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்டென்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு பணம் கிடைக்கல, எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்கிறனால தான், அரியர்ஸ் இருக்கிறனால தான். அதை கொடுத்துடுங்க அப்படின்னு. இப்போது அந்த ஒரு ஜென்மங்கள் மாறும் பொழுது தான், இப்போ இந்த ஜென்மத்தில் நாம் வாங்குகிறோம், இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுக்குறோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்குகிறோம், இல்லை இப்போ கொடுக்குறோம். இல்லை 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கணும், இல்லை இப்போ கொடுக்குறோம். அப்போ போய் வாங்குகிறோம், உடனே கொடுக்குறோம். ஸோ கடன்றது இந்த வாழ்க்கையிலே முடிஞ்சிடுது, இந்த வாழ்க்கையிலே முடிஞ்சிடுது. நம்ம இதை தான் பார்க்குறோம், அதனால அப்போ நம்ம நினச்சிக்கிறோம். அப்போது இறைவனுடைய பார்வையில் இந்த வாழ்க்கை இதோட முடியுது. நம்ம ஒரு நாள் எப்படி தூங்கி எழுதுறோமோ அது மாதிரி வாழ்க்கை. நமக்கு அது பெரிய விஷயம், நம்ம வந்து பெரிய பிறவியை நாம் நினச்சின்னுக்கிறோம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் வந்து நாம் எப்படி ஒரு நாள் தூங்கி எழுந்தால் மறுநாள் வந்துடுதோ, ஒரு நாள் தூங்கி எழுந்தால் மறுநாள் வந்துடுதோ, அதே மாதிரி நாம் எப்படி தூங்கி எழுந்தால் மறுநாள், அதே மாதிரி ஒரு பிறவிகள் தோறும் பிறவிகள் வரும். அப்போ இந்த ஜென்மத்தில் வாங்கின கடனை இந்த ஜென்மத்தை கொடுக்கலன்னா அடுத்த ஜென்மம் கொடுக்க வேண்டியதாக வரும். இந்த ஜென்மத்தில் நாம் யாருக்கு கொடுக்கணுமோ அது கொடுக்கலன்னு அடுத்த ஜென்மம் கொடுக்க வேண்டியதாக வரும். இந்த ஜென்மங்கள் மாறும்போது நம்ம மறந்து போயிடுது இல்லை, அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து எல்லா ஜென்மத்தையும் போட்டால் மனுஷன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான், ரொம்ப எமோஷன் ஆகிடுவான். அப்படின்னா பழைய ஜென்மங்கள் வந்து மறைத்து வைக்கப்படும், பட் ட்ரிகர் பண்ணி எடுக்க முடியும், பழைய பாஸ்ட் லைஃப்பை எடுக்க முடியும். எல்லாம் வச்சா குழம்பிடுவேன்றனால இறைவன் என்ன பண்ணுறது, படசை மட்டும் அப்படி கொஞ்சம் மறைச்சி டெம்பரரியாக மறைச்சி வைக்கிறார். நீ இந்த லைஃப் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறோம், அது மறந்தே போயிடும் டோட்டலாக. ஆனால் இருக்குது, பிறவிகள் தோறும் அது தொடரும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட பிறந்தவங்க நீங்கள் அடுத்த பிறவிக்கு போயிடுறீங்க. இப்போ இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கதையை எடுத்துக்கோமே. வடக்குப்பட்டி ராமசாமிக்கு பணம் கொடுக்கணும், அவர் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும், கவுண்டர் பண்ணி கொடுக்கணும். கவுண்டர் பண்ணி இறந்துடுறாரு, வடக்குப்பட்டி ராமசாமி இறந்துடுறாரு. இப்போ இந்த பணம் எப்படி போய் சேரும்? அடுத்த ஜென்மத்தில் இவர் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பார், இவர் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பார். இங்கே தான் இறைவன் வர பெரிய ஒரு திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறாரு. இப்போ தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இன்னார்கிட்ட நான் பணம் வாங்கியிருக்கோம் கொடுக்குறோம், இன்னார்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம் கொடுக்குறோம். அடுத்த பிறகு மாறிடும். தர்மம் செய்யும் பொழுது இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் கண் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நினைப்பீங்க. அப்போ உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் உங்களோட சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ வேற எங்கன்னா பிறந்திருப்பாங்க. இப்போ நீங்களே ஒரு இந்த ஃபேமிலி இந்த வருஷத்தில் இருக்குது, போன லைஃப்பில் ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா நீங்கள் குடும்பமே இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தான் போன லைஃப்பில் இருந்திருப்பீங்க. அப்போ அந்த அப்பா இப்போ வேறங்கன்னா பிறந்திருப்பார், அந்த அம்மா வேறங்கன்னா பிறந்திருப்பாங்க.
உங்கள் கூட பிறந்தவங்களாம் இப்போ வேற என்ன பிறந்தாங்க எல்லாமே வெவ்வேறு இடத்துல வேற உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல உலகத்தில் ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு வகையில் இங்கே ஒரு இடத்துல பிறந்திருக்கு. இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? ஆசந்தி சாருக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அவர் வந்து வடசரவாக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அவர் சன்னுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த சாப்பாடை கொடுக்கணும் அவர்கிட்ட. ஆனால் ஏதோ ஒரு டிமென்ஷியால் அவர் மறந்துடுறாரு. வீட்டு அட்ரஸ் எல்லாம் மறந்து போச்சு. டிமென்ஷியான்னு வச்சுக்கோங்களேன். மறந்து போச்சு. எங்கே கொடுக்கணும், யார் கொடுக்கணும் தெரியல, வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, மறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அது எப்படி கொடுக்கணும்? உடனே என்ன பண்ணுவார்? சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும். சென்னையில் 6 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 6 கோடி மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ 6 கோடி மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகும்? வடசரவாக்கத்தில் எஸ்விஎஸ் நகரில் 9th ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறாங்க சன்னுக்கு போய் சாப்பாடு சேரும். அப்போ 6 கோடி பேருக்கும் கொடுக்கணும். இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு வந்துடுறாரு. ஸோ மகனுக்கு சாப்பாடு போகணும். அப்போ என்ன பண்ணாரு? வடசரவாக்கம் ஞாபகம் வருது அவருக்கு. ஸோ வடசரவாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். வடசரவாக்கத்தில் ஒரு 50 lakhs people இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வடசரவாக்கம் ஃபுல்லாக அந்த 50 லட்சம் பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அதில் அவருடைய சன்னுக்கு போய் சாப்பாடு சேரும். வீட்டில் போயிருக்கும். அப்புறம் அவருக்கு ஞாபகம் வருது, இன்னும் கொஞ்சம் டிமென்ஷியா கொஞ்சம் கிளியர் ஆகி ஞாபகம் வருது, இல்லை வடசரவாக்கத்தில் வந்து எஸ்விஎஸ் நகரில் இருக்குது சார் எங்கள் வீடுன்னு. அப்போ ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த எஸ்விஎஸ் நகருக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கும் இல்லையா? அப்போ எஸ்விஎஸ் நகரில் ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு. 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த எஸ்விஎஸ் நகரில் 9th ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு டோர் நம்பர் போய் சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஞாபகம் வருது அவருக்கு, இல்லை எஸ்விஎஸ் நகர் சார், பட் எஸ்விஎஸ் நகரில் 9th ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீடு இருக்குன்னு அடுத்தது ஞாபகம் வருது அவருக்கு. அப்படி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வருது. ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்புறம் ஞாபகம் வருது பார்த்தீங்களா சில பேருக்கு, அது மாதிரி 9th ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீடு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. அப்போ 9th ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஒரு 1000 பேர் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட்டில். 9th ஸ்ட்ரீட்டில் எஸ்விஎஸ் நகர், வடசரவாக்கம் எஸ்விஎஸ் நகர் 9th ஸ்ட்ரீட்டில் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அப்போ 10,000 சாப்பாடு கொடுக்கணும் இவருக்கு. 10,000 சாப்பாடு கொடுத்தா அது அவங்க சன்னுக்கு போய் சேரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் வருது, சார் வந்து அப்படி இல்லை சார், 9th ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் 10 இருக்கிறவங்களுக்கு அதில் எங்கள் வீடு இருக்குது சார் அப்படின்னு ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணோம்? அது அப்படியே இன்னும் குறையும். அப்போ அது ஒரு அப்பார்ட்மெண்ட்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 200 பேர் இருப்பாங்க. அப்போ 200 பேருக்கும் சாப்பாடு போகணும். அந்த டோர் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 200 பேருக்கும் சாப்பாடு போகணும். அப்போ 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா தான் அவங்க சன்னுக்கு போய் சேரும். ஏன்னா தெரியல, மறந்து போச்சு. ஓகே. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ஞாபகம் வருது, சார் அதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் சார், ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் வீடு இருக்குது சார். அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் குறைஞ்சிடுது. அப்போ 200 பேர் 100 பேர் ஆகிடுது. அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில்னா அப்போ 100 பேர் இருப்பாங்க. இப்போ 4-5 வீடு இருக்கும் இல்லையா? அதில் எல்லா வீட்டையும் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது 100 பேர். அப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிது, 100 பேருக்கு கொடுக்கணும். அப்போ 100 பேர் கொடுக்கும்போது அவங்க சன்னுக்கு சாப்பாடு போய் சேர்ந்து 100 பேர் கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் டிமென்ஷியா இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்குது அவர். அப்போ ஞாபகம், சார் அதுலேயும் இந்த F2 பிளாட்டில் தான் சார் எங்கள் வீடு இருக்குது, அந்த F2 பிளாட்டில் தான் சார் சாப்பாடு என் மகனுக்கு போய் சேரணும் சார் அப்படின்றார். ஓ அப்படியா? அப்போ அதுக்கு முன்னா என்னது? அதுக்கு வந்து ஒரு 10 சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 சாப்பாடு போகுது. அப்போ 10 சாப்பாடு போகணுன்னா அவங்க ஃபேமிலிக்கு போய்ட்டு, ரைட், ஓகே, ஃபேமிலிக்கு போய்ட்டு. இப்போது எங்கேருந்து எப்படியே குறைஞ்சிட்டு வந்திருக்கோம்? 6 கோடியிலேருந்து அப்படியே குறைஞ்சி 10க்கு வந்து நின்று இருக்கோம். ஸோ 10. அப்போ ஃபேமிலியில் 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. எல்லாருக்கும் வீட்டில் யாரும் ரிலேட்டிவ் கெஸ்ட்டு யாரெல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாரும் அந்த வீட்டில் அந்த சோ நம்பரில் F2ல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பிளாட்டில் உள்ள 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் சாப்பாடு போகணும். ஓ, அப்புறம் தான் ஞாபகம் வருது, சார் என் பையன் வந்து டியூஷன் போயிருப்பான் சார், அவன் டியூஷன் போயிட்டு வர்ற டைமில் தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவன் வெளில போயிட்டு இருப்பான், சாப்பாடு கொடுக்கணும் சார். அப்போ அவனுக்குன்னு சாப்பாடு தனியாக எடுத்து வைக்கிறாங்க. தனியாக எடுத்து வச்சு பையன் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அவனுக்கு 1 கரெக்டாக போகுது. அப்போ வீட்டில் இருக்கிற மற்ற கெஸ்ட்டு மற்றவங்களாம் சாப்பாடு இல்லை, கரெக்டாக அந்த சொந்த மகனுக்கு சாப்பாடு போகுது. அப்போ இங்கே நல்லா எய்ம் பாருங்கள், மகனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் 1 தான். அப்போ அந்த மகனுக்கு சாப்பாடு கொடுக்கறது வந்து கரெக்டாக ஞாபக சக்தி மறந்து போயிட்டதுனால யார் யாருக்கோ சாப்பாடு கொடுத்து கடைசியில் மகனுக்கு கொடுக்குற வரோம். 6 கோடியில் ஆரம்பித்து ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இப்போ நல்லா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரியும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா புரிய வந்துடும். 6 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன செலவாகும்? அடுத்தது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் 50 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன செலவாகும்? ஏரியா குறையுது இல்லையா? சென்னை முழுசும் கொடுக்குறது எவ்வளோ செலவு?
வடசெல்வாக்கம் முழுசும் கொடுக்குறது எவ்வளோ செலவு, எஸ்விஎஸ் நகருக்கு மட்டும் கொடுக்குறது எவ்வளோ செலவு, அப்படியே குறைச்சிட்டே வரும். அப்போ எஸ்விஎஸ் நகர் 9th ஸ்ட்ரீட்டில் கொடுக்குறது எவ்வளோ செலவு, அப்போ அதுக்கும் குறைஞ்சி அந்த அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்கணுங்க எவ்வளோ செலவு, அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கிறவங்களுக்கு உனக்கு எவ்வளோ குறையுது, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த பிறகு அவங்க வீட்டுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ குறையுது, அவங்க மகனுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ குறையுது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் தர்மம் யாருக்கு செய்யணும்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான். நீங்கள் பொதுவாக நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு செய்கிறீங்களா, ரைட், தவறு இல்லை. இது வந்து 6 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, ஆஸ்டன்டி சார் 6 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி. நீங்கள் யாருக்கு கொடுக்கணும், உங்கள் மகனுக்கு கொடுக்கணும், உங்களுடைய மகளுக்கு கொடுக்கணும், உங்கள் மகனுக்கு கொடுக்கணும், மகளுக்கு கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் 2 பேர் தான் கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் 2 பேர் கொடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவர் செலவு கம்மி, அது 2 சாப்பாடு செலவோடு முடிஞ்சிடும். 6 கோடி பேருக்கு போகிறது வந்து அப்படியே குறைஞ்சி 2 பேருக்கு கொடுக்கணும், மகனுக்கு மகளுக்கு, இல்லை மகனுக்கோ மகளுக்கோ யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டியவங்க வந்து அத்தனை பேரும் கிடையாது, யாருக்கோ ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். அந்த யாருக்கோ ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணுன்றதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா செலவு கம்மி, பலன் அதிகம். இத்தனை பேருக்கும் கொடுக்கும்போது இவருக்கு தான் செலவு அதிகம், ஆஸ்டன்டி சார் செலவு அதிகம். ஆனால் அத்தனை பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி மகனுக்கு போய் சேரும், லேட்டாக தான் போய் சேரும், டைம் போய் சேராது. ஏன்னா அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் போது அது வந்து கிராஜுவலாக தான் போய் சேரும், டைம் போய் சேரும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்பெசிஃபிக்காக அக்யூரேட்டாக வீட்டில் போய் இந்தாப்பா சாப்பிடுவோன்னு சாப்பாடு முன்னாடி கொடுக்கும்போது, இந்தாம்மா சாப்பிடுமான்னு குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அது உடனே டக்குன்னு சாப்பிட்டு. அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற தானம் தர்மம் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பர்சனுக்கு கொடுக்கணும், அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அவருக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப குயிக்காக சால்வ் ஆக ஆரம்பிச்சு. நீங்கள் கும்ஸா எல்லாருக்கும் இவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன் கொடுக்குறது யாருக்கு கொடுக்கணுமோ, உங்கள் கர்மாவால், கெட்ட கர்மாவோட யார் பாதிச்சிருக்காங்க, நீங்கள் யாரை பாதிக்க வச்சிருக்கீங்க, யாருடைய கர்ஸ்னால, யாருடைய சாபத்தினால, யாருடைய வைத்தச்சினால, யாருடைய பொறாமையினால, யாருடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம்னால நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அவரை கூல் பண்ணணும். நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கறது இல்லை, யார் காலம் வச்சிங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஒருத்தர் காலம் மெதிக்கிறீங்க, சாரிங்க சாரிங்க சாரிங்கன்னு அட்டுங்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க, மெச்சவங்க ஆள்கிட்ட கேட்கறது இல்லை. ஒரு கூட்டத்தில் மெச்சிடுறீங்க, மெச்சவங்கிட்ட போய் கேட்கறது இல்லை, அவன் யாரும் அடி பண்ண முடியல, கூட்டம் யார் காலம் மெச்சது இல்லை. அப்போ மெதிக்காதவங்க சார் சாரி சார், சாரி சார், சாரி சார் அப்படின்னு நம்ம சாரி சொல்லிருக்கோம், ஓகே ஓகேன்னு அவன். பட் அவன் காடு மெதிப்பட்டவன் அவன் வேற வாயை திட்டுவான், மனுஷை திட்டுவான், இப்படி போட்டு மெதிச்சான என்ன வந்துன்னு சொல்லி அந்த ஃபீலிங் தாட் ஃபார்ம் நம்ம ஆறால் வந்து உட்காந்து சார் அந்த ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள கொடுக்கணும். அதை தானே சார் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, அது மைண்ட் வாஷ் தெரியுது. இதான் நாங்கள் கேட்டு நேக்கிறோம், மாற்றி மாற்றி கேட்குறோம், பதிலே சொல்ல மாட்டீங்க, எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி கவுண்டமணி ரிலேஷன்ஷிப் தெரியும். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த ஜென்மத்தில் இருக்கீங்கன்னா அவங்க என்னவரோட இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ரைட்டா? கவுண்டமணி கொடுத்துருக்கார், வடக்குப்பட்டி ராமசாமி வாங்கியிருக்கார், வடக்குப்பட்டி ராமசாமி கொடுக்கணும், கவுண்டமணி வாங்கிக்கணும், ரைட், ஓகே. நீங்கள் அடுத்தடுத்த பிறவியில் போயிடுறீங்க. கொடுத்தவங்க யாருன்னு எப்படி தெரியும், வாங்கினவங்க யாருன்னு எப்படி தெரியும், யார் யாருக்கு பணத்தை கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அது சில யோக முறைகளோட போனால் தான் தெரியும், யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் தான் தெரியும். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும் உங்களுக்கே தோணும், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் இன்னாரும் கொடுக்கணும், உங்களுக்கு இன்ட்யூஷனே வரும், நீங்களே தெரிஞ்சுக்குங்க. யாரும் XYZ பர்சன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை பண்ணுங்க, லைஃப்பில் வந்து இதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்குது, அது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்தாலும், எல்லாத்தையும் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சித்தர்கள். எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சீப்பான மெடிடேஷன் வந்து கிறிஸ்டல் மெடிடேஷன் தான், ரொம்ப ரொம்ப சீப். அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத மெடிடேஷன் வந்து இதுதான். அப்போ மெடிடேஷனில் சைடு எஃபெக்ட் கூட இருக்கா சார்? இருக்குது, மெடிடேஷன் சைடு எஃபெக்ட் கூட இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி வகுப்புகளில் பேசுவோம், இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும், வேண்டாம். மெடிடேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிடேஷன் இது. எல்லா மெடிடேஷனுக்கும் ஒரு சில தகுதிகள் இருக்குது, இப்படி இருந்தால் பண்ணணும், இப்படி இருந்தால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தகுதிகள் இருக்குது. எல்லா மெடிடேஷன் தகுதி இருக்குது, அது சொல்லிக் கொடுக்கணும் நிறைய பேர் சொல்கிறது இல்லை. தியானம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அந்த மாதிரி வந்து தியான முறைகளில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத தியானம் வந்து கிறிஸ்டல் தியானம். எந்த வயசில் வேணும் பண்ணலாம், 3 வயசு 4 வயசு குழந்தை கூட பண்ணலாம். இந்த கிறிஸ்டல் தியானம் ஏன் பண்ணணும்னு பேசினா அதை பற்றி 8 கிளாஸ் 10 கிளாஸ் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது, ஃபியூச்சரில் சொல்லணும். அதை கிறிஸ்டல் விஷயம்.
இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் நீங்கள் கிராஃப்டாக பண்ணீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுத்தா குட் கர்மா கிடைக்கும், யாருக்கு கொடுத்தா பேட் கர்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. இப்போ இதில் நான் இன்வால்வ் ஆகி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் இன்னாருக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் கிளியர் வாயின்ஸில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க, கொடுக்க கடமைப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சம்மந்தமே இருக்காது, என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யாரோ அவங்க யாரோ, புது உறவு, புது இனம், புது நாடு, புது மக்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் கர்மிக் ரீதியாக உங்களுக்கு பாண்ட் இருக்காங்க. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க. இந்த ஜென்மத்தை நீங்கள் வேற வந்துட்டீங்க. பாஸ்ட் லைஃப்பில் எப்படி வடக்குப்பட்டி கவுண்டமணி இப்போ அடுத்த ஜென்மத்தை எங்கே பிறந்திருப்பாங்களோ, எங்கே பிறந்தோமோ அதுக்கு ஒரு கனெக்ஷன் வரும். அப்போ அந்த கனெக்ஷனை பார்த்து நம்ம கிடையாது சொல்கிறோம், இன்னாருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கவுண்டமணி கொடுக்கணும் இந்த ப்ரேயர் சொன்னால் ஓகே ஒத்துக்குவாங்க, யாருமே மறுபேச்சு பேசுங்க. ஆமாங்க அவர் கொடுத்தாருங்க, இவர் வாங்கினாருங்க, ரைட்டு ஓகே. அட்ட பிறையில் இருக்கும்போது யார் கொடுத்தாங்க யார் வாங்கினு தெரியாது, யாருக்கு யார் கொடுக்கணும்னு தெரியாது. அதை கிளியர் வாயின்ஸை நான் பார்த்து சொன்னோன்னா இது என்னமோ சம்மந்தமே இல்லாத யாருக்கோ கொடுக்க சொல்கிறாரு டாக்டர், இல்லை ஏதாவது உள்குத்து இருக்குமோ, டாக்டர் ஏதாவது கமிஷன் வாங்கிக்குவாரோ, இல்லை ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ, இல்லை இந்த பணத்தை டாக்டர் எடுத்துக்குவாரோ, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும். அது நமக்கு தெரியும், கிளியர் வாயின்ஸ் நமக்கு தெரியும் யாரை என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும். அதனால தான் அது நம்ம தலையிட்டுக்கிறது. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், நான் அடுத்த லெவலுக்கு போகணும், தேவ நிலைக்கு போகணும், நெகட்டிவ் கர்மா கிரியேட் பண்ணிக்கூடாது, இதோட முடிச்சுட்டு வெளியே போயிடணும், அப்போ நான் எலிஜிபிளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இன்னார் கொடுங்க இன்னார் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ஏன் அவருக்கு கொடுக்கணும், இவர் நான் சம்மந்தமே இல்லையே, நமக்கும் அவருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லையே, வேற கம்யூனிட்டியாக இருக்காரு, வேற மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு, சம்மந்தமே இல்லாத வேற ஸ்டேட்டில் இருக்காரு, சமயம் வேற நாட்டில் இருக்காரு, இவருக்கு போய் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னும் போது ரிவர்ஸாக திங்க் பண்ணுவாங்க. கலியுகத்தை எப்படி திங்க் பண்ணுவாங்க, கலியுகத்தை நெகட்டிவ் திங்க் பண்ணுவாங்க. அப்போ டாக்டர் ஏன் இவருக்கு கொடுக்க சொல்கிறாரு, நாம ஏன் அவருக்கு கொடுக்கணும். அப்போ டாக்டர் ஏதாவது சொல்லி வாங்கிக்கிறாரோ, பணம் கமிஷன் ஏதாவது வாங்கிக்கிறாரோ, ஏதாவது உள்குத்து இருக்கோ, பணம் நம்ம இப்படி வாங்கிக்கிறோம், இல்லை டாக்டர் நம்பி கூட கொடுத்தா டாக்டர் நம்பி சில பேர் கொடுப்பாங்க. டாக்டர் இது எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, முடியல யாருன்னு தெரியல, நான் டாக்டர் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்றேன், நீங்களே கூட கொடுத்துருங்க அப்படின்னா டக்குன்னு நானும் வாங்கிட முடியாது. ஏன்னா அவங்க என்ன தாட்பாம கொடுக்க நான் பார்க்கணும். அப்போ டாக்டர் வந்து கன்ஃபார்மாக அவர் அந்த பணத்தை அவர் எடுத்துக்க மாட்டார், அவர் யாருக்கு கொண்டுமோ அவங்களுக்கு தான் சொல்கிறாரு, யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அதை மட்டும் நான் கிளைம் வாங்கி ஒரு தடவைக்கு 4 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன். அதே கொஞ்சம் டவுட் படுறாங்க டாக்டர் மேலே கூட அது நான் எடுத்துக்க மாட்டேன், அது நீங்களே பார்த்து கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா பிகாஸ் நானும் என்னையும் காப்பாற்றிக்கணும் இல்லையா, நெகட்டிவ் கர்மா எனக்கும் சேர்ந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் போகிற தாட்பாம் எனக்கு வந்துச்சுன்னா அது எனக்கு டவுன் டன், நான் அது என்னையும் காப்பாற்றிக்கணும், மற்றவங்களையும் தூக்கி விடணும். விஷயம் புரியுதுங்களா, எனக்கு பேட் கர்மா வரக்கூடாது, மற்றவங்க நெகட்டிவ் தாட் ஃபார்ம் வரக்கூடாது. மற்றவங்க டாக்டர் ஏமாத்துறாரு, போய் சொல்கிறாரு, ராங்காக கைட் பண்ணுறாரு, அப்போ இவர் பணத்தை எடுத்துக்கிறாரு, அப்போ நெகட்டிவ் தாட் ஃபார்ம் வந்துச்சுன்னா எனக்கு அது என்னை பாதிக்காது, அது வேறு சமாச்சாரம். பட் இருந்தால் அதை நான் கிளியர் பண்ணணும்ல, அது எனக்கு தேவையான வேலை தான், இருக்கிற வேலை அந்த வேலை வேலையா, ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிறதில்ல, அது நீங்களே பார்த்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற காரணமாக தான். இல்லை டாக்டர் நாங்கள் நம்புகிறோம், உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறோம், நீங்கள் கரெக்டாக செய்வீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் நம்பி கொடுத்தாங்கன்னா கூட ஒரு தடவைக்கு 4 தடவை கிளியர் வான்ஸில் கரெக்டாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொடுப்போம். அப்புறம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த யாருக்கு கொடுக்கணுன்றது ஐடென்டி பண்ணுறது தான் சிக்கல். நான் ஐடென்டி பற்றி சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களா இருப்பாங்க. இப்போ நீங்கள் யோசனை பண்ணணும் எப்படி கொடுக்குறது. அப்போ தைரியமாக நீங்கள் நம்பி கரெக்டாக இறைவனை நம்பணும், டாக்டர் உங்களை நம்பணும். இறைவனை நம்பினீங்கன்னா அது கரெக்டாக போய் சேரும். அப்போ இறைவனை நம்பலை அப்படின்னும் போது தான் நமக்கே சந்தேகம் வரும். அப்போ இவனுக்கு ஏன் கொடுக்கணும், அவனுக்கு அவங்களோட சம்மந்தப்பட்டவன், போன ஜென்மத்தை உங்கள் புள்ள அது, போன ஜென்மத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் அது, போன ஜென்மத்தில் உங்கள் ஒய்ஃப் அது, போன ஜென்மத்தில் உங்கள் அண்ணன் அது, போன ஜென்மத்தில் உங்கள் தம்பி அது, போன ஜென்மத்தில் உங்களுடைய அக்கா அது, போன ஜென்மத்தில் உங்கள் தங்கச்சி அது, போன ஜென்மத்தில் உங்கள் மாமனார் அது, போன ஜென்மத்தில் உங்கள் மாமியார் அது, போன ஜென்மத்தில் உங்கள் ஹஸ்பண்டோட பிறந்தவங்க அது, போன ஜென்மத்தில் உங்கள் ஒய்ஃபோட பிறந்தவங்க அது, போன ஜென்மத்தில் அது உங்கள் பேரன் பேட்டியாக இருந்தது, பேரன் பேட்டியாக இருந்தது. இந்த ஜென்மத்தில் அது வேற ஒரு விதத்தில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு மனித உறவுல அது வந்திருக்கு. போன உங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவு. இப்போ உறவுன்னு சொன்னால் பொதுவாக என்ன சொல்லுவோம், ரத்த சம்மந்தப்பட்ட உறவுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ரிலேட்டிவ்ஸில் ரத்த சம்மந்தப்பட்ட உறவு, அடுத்த உறவு, கணவன் மனைவி உறவு ரத்த சம்மந்த உறவாக தான் வரும். ஒரு பிறக்கும் போதே ரத்த சம்மந்தப்பட்ட உறவு வந்து மற்ற உறவுகள். திருமணம் ஆன பிறகு அதுவும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் இறை சட்டத்தின்படி, மனித சட்டத்தின்படி கிடையாது. இறை சட்டத்தின்படி கணவன் மனைவி, மனைவி கணவன் ரத்த சம்மந்தப்பட்ட உறவு தான். சயின்டிஃபிக்காக தான் போயிட்டு இருக்க வேண்டாம். இறை சட்டத்தின்படி கணவன் மனைவி உறவும் மனைவி கணவன் உறவும் வந்து ரத்த சம்மந்தப்பட்ட உறவு தான். கூட பிறந்தா தான்
ரத்த சம்மந்தப்பட்ட உறவு கிடையாது. கணவன் மனைவி உறவும் அப்படித்தான். ஸோ இந்த உறவுகள்லாம் ஏற்கனவே இருந்தவங்க தான். அந்த சம்மந்தப்பட்டவங்க தான் இன்னைக்கு வெவ்வேறு இடத்துல, வெவ்வேறு ஃபார்மில், வெவ்வேறு மதங்களில், வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு நாட்டில், வெவ்வேறு மனித பொசிஷனில், வெவ்வேறு பொசிஷனில் அவங்க இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் பேரனுக்கு நான் செய்கிறேன், என் பேத்திக்கு நான் செய்கிறேன், என் பிள்ளைக்கு நான் செய்கிறேன், என் ஹஸ்பண்டுக்கு நான் செய்கிறேன் அப்படி நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களே, இதே தான் பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க. அந்த பாஸ்ட் லைஃப் இருக்கிறவங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம், இன்னார் கொடுங்க. உங்கள் பிள்ளை போன ஜென்மத்தில், உங்கள் பிள்ளை போன ஜென்மத்தில், உங்கள் பொண்ணு போன ஜென்மத்தில், உங்கள் கணவன் போன ஜென்மத்தில், உங்கள் மனைவி போன ஜென்மத்தில், உங்கள் அப்பா போன ஜென்மத்தில், உங்கள் அம்மா. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்ட உறவுகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவங்க வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. இது சொல்லும்போது நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா ஒரு தடவை எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க சில பேர் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட போது எங்கள் அப்பா சொன்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன். பழைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த ஜென்மத்தில் நான் இவங்களுக்கு அண்ணனாக பிறந்திருக்கேன், என் கூட இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் யார் யார் எங்கே பிறப்பாங்களோ, எந்த நாட்டில், எந்த இனத்தில், எப்படி பிறப்பாங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கேன். அண்ணனாக நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சிடுறேன். அண்ணனாக நான் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். நீங்கள் எல்லாம் பெருசாக தப்பாக நினைக்காதீங்க. செய்யணும், கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும். அவங்களுக்கு மனசு நோகாத மாதிரி நடந்துக்கூடாது. அவங்களாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். நீயும் என்ன பண்ணுற அந்த மாதிரி தான் செய்யணும். நீயும் கூட பிறந்தவங்களெல்லாம் நல்லா பார்த்து நல்லா கடைசி வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உனக்கு எது இருந்தாலும் கூட பிறந்தவங்கள கூட பிறந்தவங்கன்னு நினச்சி அவங்ககிட்ட அன்பாக, பாசமாக, ஒத்துமையாக இருந்து நீயும் நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். அதுதான் உண்மை. அது எல்லாருக்குமே, நாட் ஒன்லி ஃபார் மீ, அது எல்லாருக்குமே போதும். அப்போ போன ஜென்மத்தில் நம்ம யாரெல்லாம் நம்ம உறவுகளாக இருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் நம்ம கூட இல்லை. ஆனால் அடுத்த ஜென்மத்திலையும் வரலாம், வராமல் போகலாம். பட் நம்மளோட சம்மந்தப்பட்டவங்க வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. அவங்கள செலக்ட் பண்ணி யார் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். யார் மனசு குளிர்னா உங்கள் மனசு சந்தோஷப்படுமோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். இந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் பிரச்சனை. ஐடென்டிஃபிகேஷன் பிரச்சனையில் இப்போ நான் பார்க்குறேன்னா கிளைர் வாய்ஸ் தான் பார்த்து சொல்லுவேன், சம்மந்தமே இருக்காது. ஆனால் இன்னாருக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதில் என்னென்னா ரியலிஸ்டிக்காக சில நடந்த விஷயங்கள். ஒரு கும்பகோணத்தில் ஒருத்தர், அவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிளைர் வாயின்ஸ்க்கு வராரு. அவர் கிளைர் வாயின்ஸ் கொடுக்குறோம். கிளைர் வாயின்ஸில் பார்த்தா அவர் இங்கே சென்னையில் இருக்கிற ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், கொடுங்கன்னு வருது. கும்பகோணத்தில் இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க பிராமின் ஃபேமிலி, இவங்க என்டையர் டிஃப்ரெண்ட், வேற கேஸ்ட். எல்லா ஸ்டாட்டஸையும் மாறி இருக்காங்க. ஆனால் பூர்வ ஜென்மத்தில் அவங்களுடைய மகள் அந்த அவரோட இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு மகன் ஒரு மகள். அவங்க இந்த ஜென்மத்தில் 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க. அவள் பூர்வ ஜென்மத்தில் அவருடைய மகன், பூர்வ ஜென்மத்தில் மகள். 2 பேரும் சென்னையில் ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க, வெவ்வேறு ஏரியாவில் பிறந்திருக்காங்க. இப்போ அவங்க நினைக்கிறாங்க இந்த நீங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது, அப்போ டாக்டர் ரெஃபர் பண்ணார், இவங்களுக்கு கொடுங்க. இப்போ டாக்டர் சென்னையில் இருக்கிறாரு, அப்போ இவங்களும் சென்னையில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஏதாவது கமிஷன் ஏதாவது கொடுப்பாங்களோ, இல்லை டாக்டர் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து டாக்டர் வாங்கிக்குவாரோ, இதெல்லாம் தாட் ஃபார்ம் எனக்கு வருது. இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து தாட் ஃபார்ம் இவங்க வாங்கிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களோட தாட் ஃபார்ம் வருது. சரி, ரைட்டு, ஓகே, நம்ம தலையிட்டுக்க வேண்டாம், நம்ம நைட்டு கர்மா சமாளிக்க வேண்டாம். அப்போ நீங்களே போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி என்ன இருக்காங்க நீங்களே போய் கொடுத்துருங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே மாதிரி பார்த்துருக்கேன். நீங்கள் ரீடாக கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க, அவங்க வாங்க போகிறாங்க, வாங்க பயப்படுறாங்க. நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேங்க, நான் கல்யாண செலவுக்கு பணம் கொடுக்குறேங்க, நான் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நான் செலவு பண்ணி நான் எடுத்து செய்கிறேங்க, இல்லை உங்களுக்கு இந்த பண கஷ்டத்தை நான் அடைக்கிறேங்க, நகையெல்லாம் வச்சு மீட்ட முடியல, சரி அந்த ரிசிப்டை கொடுங்க, நான் உங்களுக்கு மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், கும்பகோணத்தில் அவங்க சென்னை அவங்க கேட்குறாங்க. பாஸ்ட் லைஃப்பில் அவங்க மகள், இந்த லைஃப்பில் வெவ்வேறு ஃபார்மில் இருக்காங்க, 2 இடத்துல இருக்காங்க. இவங்க போய் பண்ணும்போது அவங்க பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னமோ யாரோ வந்துக்கிறாங்கப்பா, இது யாரோ டாக்டர் இளங்கோ சொன்னாராம், அவங்க கொண்டு கொடுக்குறாங்க, இது எதுக்கு நம்ம வாங்கணும், சொந்தக்காரனே கேட்டால் கொடுக்க மாட்டேறான், பெற்றவங்களே கேட்டால் யோசனை பண்ணுறாங்க, அக்கம் பக்கத்துக்கு இருக்கிறவங்க வேண்டப்பட்டவங்க கேட்டாலே கொடுக்க மாட்டேறாங்க காசு, இதுங்க என்னமோ இங்கே கும்பகோணத்துலேருந்து இங்கே சென்னைக்கு நம்மகிட்ட கொடுக்குறாங்க, இது ஏதோ பிரச்சனை போடுது, இது ஏதோ டெரரிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது டெரரிஸ்ட் அமைப்பிலேருந்து ஒரு லிங்க் வராங்களோ, நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டா மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டேட் பண்ணிட்டாங்க. வாங்கல. எனக்கு தெரியுது ஒரு ஜென்மத்தில் அவங்களுடைய மகள், இந்த ஜென்மத்தில் நம்ம சொல்றதை உணர்ந்து அவர் வராரு கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வாங்கல, கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. வேணாம் சார், எங்களுக்கு ரிஸ்க் சார், வேண்டாம் சார்,
இருந்தாலும் அந்த ஏதோ வர்றாங்க கேட்குறாங்கன்னு இருக்கு கொஞ்சம். பட் அந்த சென்சிட்டிவ் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப மங்கி இருக்கு. அதனால தான் அந்த ஜனத்தில் அவங்க சம்மந்தப்பட உணர முடியல. அவங்கள உணர முடியும். நம்ம நிறைய பேர் பாருங்க, வெளில பப்ளிக்கில் போனோம்னா சில பேரை பார்த்தா நமக்கு பேசணும் போல தோணும், சில பேர் பார்த்தா ஸ்மைல் பண்ணும் போல தோணும், சில பேர் பார்த்தா நம்ம ஹெல்ப் பண்ணும் போல தோணும். நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், நிறைய பேர் பப்ளிக் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல போகிறாங்க. ஆனால் சில பேரை பார்த்தா ஒரு வெறுப்பு வரும், சில பேரை பார்த்தா அவங்க பாட்டுக்கு அவங்க வெறுப்பான். இருந்தாலும் நம்மளையும் அறியாமல் அவன் மேலே ஒரு வெறுப்பு வரும், நம்மளையும் அறியாமல் அவங்ககிட்ட ஒதுங்குவோம், நம்மளையும் அறியாமல் அவன் மேலே நம்ம ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி வரும். இதெல்லாம் பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது தான். நம்ம சென்சிட்டிவாக இருக்கும்போது தெரியும். அவன் இந்த லைஃப்பில் உங்களோட லிங்க்கில் வரலனாலும் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பப்ளிக்கில் பார்க்கும்போது அந்த உணர்வு வரும். அது அவங்களுடைய சென்சிட்டிவிட்டியை பொறுத்து, அவங்க எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க உணர்றாங்கன்றதை பொறுத்து பட் இருக்கும். ஆனால் இவங்க அதை உணர்வே இல்லை. பாஸ்ட் லைஃப்பில் அப்பா அம்மான்றது இவங்க கொஞ்சம் உணர்றாங்க, பட் அவங்க உணரவே இல்லை. அதெல்லாம் வேண்டாங்க சார், எங்களுக்குலாம் நான் செய்யுது ரிஸ்க்காக இருக்குது, சம்மந்தமே. ஏன்னா டாக்டருங்க யாரும் தெரியாது, புது மனுஷன். கொண்டு கொடுக்குறவங்க கும்பகோணத்துக்காருங்க, புது மனுஷன். அவங்களும் பிராமின்ஸ், 2 பேரும் பிராமின்ஸு. இவங்க வாங்குறவங்க வந்து வேற கம்யூனிட்டி, பிராமின்ஸ் கிடையாது, வேற கம்யூனிட்டி. பட் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கும்போது என்டையர் டிஃப்ரெண்ட். இவங்க ஸ்டேட்டஸ் வேறு, இவங்க ஸ்டேட்டஸ் வேறு. நாங்கள் ஏங்க வாங்கணும், அதெல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் கர்மா வந்து கொடுத்தா தான் கிளியர் ஆகும், இந்த பக்கம் கர்மா கொடுத்தா தான் கிளியர் ஆகும், இல்லைன்னா அவங்க கர்மா அது சஃபர் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க வாங்க மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன பண்ணுவீங்க? வாங்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய உதாரணம். இப்போ பண்ணால் கூட செஞ்சால் கூட வாங்காத ரிஜெக்ட் பண்ணுவான். நீங்கள் பெரியவங்களுக்கு கும்பிட்டுட்டு அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. அது வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை. கிண்டல்லாம் கிடையாது, அது என்ன பண்ணாலும் அது உண்மை தான். அந்த பித்ருக்கள் வந்து அந்த காகத்தின் வடிவில் வந்து அதை சாப்பிடும்போது அந்த பித்ருக்களுக்கு நீங்கள் நல்ல அறுசுவை உணவு கொடுத்தா என்ன சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு ப்ளஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸிங் அது கொடுக்கும். அது முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சும்மா இல்லை, அதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் கிடையாது. சும்மா நம்ம தெரியாமல் சொல்லிட்டு மூட நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது. பித்ருக்கள் வராங்க, காகத்தின் வீட்டு வராங்க, நீங்கள் கொடுக்குறது சாப்பிட்றாங்க, எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சில டைமில் வந்து பித்ருக்கள் கொடுக்குறத வந்து பித்ருக்கள் நம்ம படைக்கணும், ஆனால் வந்து எடுக்காது. இது நான் நிறைய பேர் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. சில டைமில் வந்து நீங்கள் போய் வச்சிங்கன்னா உடனே வந்து காக்கா எடுத்துடும். அமாவாசை அன்னைக்கு தான் பெரும்பாலும் வைப்பாங்க, வச்ச அன்னைக்கு உடனே காக்கா வந்து எடுத்து. சில பேருக்கு 1 hour 2 hour எடுக்காது, 1 hour 2 hour எடுக்காது. என்ன காரணம் சொல்லுவாங்க. சார் நான் போன அமாவாசை வச்சேன் சார், வச்ச உடனே காக்கா வந்து சாப்பிட்டுடுச்சு சார். இந்த அமாவாசை வச்சா 2 மணி நேரம் ஆகி ஒன்று எடுக்கல சார், அப்படியே இருக்குது சார். அப்போ உங்கள் மேலே ஏதோ கோபம், வருத்தம், ஒரு சங்கடம் பித்ருக்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால் அவங்க வந்து எடுக்கல. வீட்டில் சாப்பிடாம கோச்சிக்க இல்லையா? ஏன் நமக்கு ஏதோ பிடிக்கல, கோச்சிக்கிறோம், நான் சாப்பிட மாட்டேன், போ தேவையில்லை, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு வரோம் இல்லையா? எனக்கு கோபம், நான் சாப்பிட மாட்டேன், தேவையில்லை அப்படி சொல்ல முடியும். நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய விஷயம் கோச்சிக்கணும், சாப்பிட மாட்டேன். அப்புறம் அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் அப்போ அந்த வயசில் வேணாம், எனக்கு நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் பண்ண பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம கோச்சு சாப்பிடாம இருந்திருக்கும். ஒரு வேளை சாப்பிட்றோம், வெள்ளாமல் சாப்பிட்றோம். என்னை வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு நீங்கள் போக அலோவ் பண்ணணும், நான் டீச்சர் ட்ரைனிங் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் 9 நாள் சாப்பிடாம இருந்தேன். நான் 9 days, 9 நாள் தான். சரிப்பா உங்கள் இஷ்டம், மெடிக்கலுக்கு தான் போ அப்படின்னாங்க. அதை நான் அதுக்கு தான் சாப்பிட்டேன். 9 நாள் காந்தி மாதிரி உண்ணாவிரதம் இருந்தேன் நான் வீட்டில், என்னுடைய சொந்த வீட்டில் சாப்பிடல. அதெல்லாம் இல்லை, நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் போகணும்னு சொல்கிறீங்க, நான் போக மாட்டேன், நான் டாக்டருக்கு தான் போவேன். சரி, அவங்கள எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அப்பயும் கேட்குறேன், நான் சாப்பிடவே மாட்டேன்ப்பா, நீங்கள் என்னைக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அன்றைக்கி தான் சாப்பிடுவோம். அப்படி என்ன யாரும் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க பண்ணாங்க, யாருக்கிட்டையும் கேட்கல. அப்புறம் கடைசி 9 நாள் சரிப்பா உங்கள் இஷ்டம், அப்படி தான் போ அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா சொன்ன பிறகு அப்புறம் நான் சாப்பிட்டேன். இப்போ என்ன, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, நடக்கலை அப்படின்றனால நான் வந்து சாப்பிடல. அதே மாதிரி தான் காகம் வந்து எடுக்கலைன்னா இட் இஸ் சிம்டம். உங்ககிட்ட ஏதோ மன வருத்தம் இருக்குது, உங்ககிட்ட ஏதோ குறைகள் இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்து கொள்ளவில்லை, நாங்கள் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற வருத்தம் இருக்கிறனால ஆமாம் டைமில் வரமாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, ரொம்ப லேட்டாக வந்து தேங்கி எடுப்பாங்க. எப்படி நம்ம வீட்டில் சாப்பிட்றத கூப்பிட்டா டக்குன்னு போய் சாப்பிடணும், கூப்பிட்டா ஒரு அன்பா பாசமாக ஓகேன்னா ஒன்று டக்குன்னு போய் சாப்பிடுவோம். கொஞ்சம் மரப்பான்ஸில் இருந்துட்டு சாப்பிடணும், கொஞ்சம் பிகு பண்ணி லேட் பண்ணி அப்புறம் சாப்பிடுவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் ரொம்ப மரப்பான்ஸில் இருக்கிறோம், கோவத்துக்கும் சாப்பிட மாட்டோம். இதே மாதிரி தான் முத்திருக்களுக்கும் நீங்கள் வைக்கிறத வந்து சாப்பிட்றது வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க பொறுத்து அவங்க எப்படி கூலாக மைண்டை சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குங்க, வந்த உடனே நீங்கள் வச்ச உடனே எடுத்துருவான். அப்போ லேட்டாக ஏதோ குறைகள் இருக்குன்னு அர்த்தம். அது என்னன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஆத்மா சாந்தி ஆகும்.
அவங்க ஆத்மா சாந்தி ஆச்சுன்னா அந்த பிளஸிங் உங்களுக்கு தான் வரும், நீங்கள் தான் நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த மற்றவங்களுக்கு நாம தான தர்மம் கொடுக்குறோம்னா கூட அந்த தான தர்மம் கொடுக்கறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு வேற சில வழிகள் சொல்லி அந்த மாதிரி கொடுக்க வச்சோம். டைரெக்டாக அவங்க வாங்கலை, அப்போ இன்டைரக்டாக வேற சில மெத்தட்ஸில் வந்து மாதிரி சொல்லி கொடுக்க வச்சோம். இந்த மாதிரி ஒரு நிறைய இந்த மாதிரி கேசஸ் ஒரு 400 கேசஸ், சில கேசஸ் வாங்கிக்கிறாங்க, நிறைய கேசஸ் வாங்கிக்கிறாங்க. அப்படியே அந்த மாதிரிங்க தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், நாங்கள் உங்கள் வீட்டில் கல்யாண செலவு நாங்கள் ஏற்றுக்கிறோம், இல்லை உங்கள் கடன் நாங்கள் அடைக்கிறோம், உங்கள் நகையை மீட்க முடியும் நாங்கள் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு பணம் வேணுமா ஏதாவது நாங்கள் கொடுக்குறோம், ஹெல்ப் பண்ணுறோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாதி பேர் வாங்கிக்கிறாங்க, பாதி பேர் வாங்கிக்கிறாங்க, இன்னும் பாதி பேர் வாங்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் இன்னமும் ஏதோ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வாங்கினா தான் உங்கள் கர்மா தொடைய ஆரம்பிக்கும், அவங்க வாங்கினா தான் உங்கள் கர்மா கிளியர் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வடக்குப்பட்டி கவுண்டர் பண்ணி கதையை எடுத்துக்கோமே, அப்போது பணம் வந்து அவர் வாங்கி வடக்குப்பட்டி அம்சம் கொடுத்தே ஆகணும், கவுண்டர் பண்ணி வாங்கியே ஆகணும். கவுண்டர் பண்ணி வாங்க மாட்டேன்றார். அப்போ கவுண்டர் பண்ணி வாங்க மாட்டேன், ஏன்னா அந்த ஜென்மனா நான் கொடுத்த பணம் ஏன் நீ கொடுன்னு சொல்லி வாங்கி உள்ள விட்டுக்குவார். இப்போ வேற ஜென்மம் வரும்போது அவங்க கொடுக்க வரான், இன்னும் யோசனை பண்ணுறாரு, இது ஏதோ உள்குத்து இருக்குமோ, வடக்குப்பட்டி ராமசாமி எதுக்கு வரான், நான் வேற பேரில் இருக்கும், இந்த ஜென்மத்தில் வேற பேர் இல்லையா, அந்த ஜென்மம் வேற ஜென்மத்தில் XYZ ஏதோ பேர் இருக்கும். பாஸ்ட் லைஃப் வடக்குப்பட்டி ராமசாமி, பாஸ்ட் லைஃப் கவுண்டர் பண்ணி கிட்ட வந்து பணத்தை கொடுக்கும்போது இவன் என்னடா சம்மந்தமே இல்லை புதுசாக வராங்க, இதான் பணம் கொடுக்குறாங்க, ஏதாவது ஊழல் பணமாக இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது இந்த பணத்தை வாங்கினா நான் மாட்டிக்குவோமோ, வேற ஏதாவது சிக்கல் வருமோ, பினாமி பணமாக இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது வகையில் என்னென்ன நிறைய வகையில் பிரச்சனைகள் வரும் இல்லையா, கஷ்டங்கள் நிறைய வரும் இல்லையா. நம்ம தான் கூட்டு நம்ம தான் மாட்டிக்குவோம், இதை திருட்டு போடலா இதை கொண்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க, நாளைக்கு போலீஸ் கிளீஸ் வந்தால் நாம் மாட்டிக்குவோமே, தேவையில்லாமல் மாட்டிக்குவோமே அப்படி சொல்லி. ஏன்னா ஏதோ ஒரு படத்தில் காமெண்ட் கூட வரும், அவர் அப்பாவே இருப்பார், திருடிட்டு வருவான், டெம்பரரியாக போலீஸ் சொத்து இந்த மாதிரி பொருளை வந்து அவர் கையில் கொடுத்து போயிடுவான், போலீஸ் வரும் இவன் கையில் இருக்குன்னு பிடிச்சி மாட்டிக்கும். பார்த்துருக்கீங்க ஏதோ ஒரு படம், என்ன படம் எனக்கு கவனம் இல்லை, அவர் திருடி கொண்டு வருவார், ஒரு வழிபோக்கன்னு ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி அப்பாவியாக அவர் உட்காந்துருப்பார், போலீஸ் சொத்தை வந்தோடனே அவன் கையில் பொருள் தான் மாட்டிக்குவான். ஆனால் என்ன பண்ணா, ஐயா இது கொஞ்ச நேரம் வச்சுங்க, ஒரு 2 நிமிஷம் வச்சுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறான். அவர் யதார்த்தம் சரி அப்படியா கொடுப்பான்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. இவர் வாங்குறது தான். அடுத்த ஒரு சில நிமிடங்களில் போலீஸ் வந்து செக் பண்ணது பார்க்கும்போது அவர் கையில் பொருள் எந்த பொருள் திருடு போதும் அந்த பொருள் உண்மையிலே திருடவும் எஸ்கேப் ஆயிட்டான், இவர் மாட்டிட்டார். இந்த மாதிரி நானும் இல்லை சார் ஒருத்தன் வந்தான் கொடுத்தான் அதெல்லாம் சரி நான் வாங்கி வச்சேன், நான் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, யார்ப்பா கொடுத்து தெரிஞ்சுங்க, வந்தால் ஒரு 5 நிமிஷம் வரேன் இருங்க அதை வைங்கன்னா நான் வாங்கி வச்சுக்கிறேன், அதாங்க எனக்கு தெரியும், அதெல்லாம் முடியாது, நீ தப்பு தான், நீ குற்றவாளி கொடுத்தோம்னா அவனை புதுசாக அப்படின்னு போயிடும். இதுவும் கர்மிக் தான், அது வேற சமாச்சாரம், இப்போ அதை போட்டு குழப்ப வேண்டாம். இப்போ எப்படி மாட்டிக்கிறேன் அதே மாதிரி வாங்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க, ஐயோ நான் எதுக்கு வாங்கணும், நான் எதுக்கு ரிஸ்க்கு. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளாக பண்ணால், இப்போ கோயில்கள்லாம் போனீங்கன்னா அன்னதானம் கொடுப்பாங்க, கோயிலில் ப்ரே பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டு அன்னதானம் கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எல்லாருமே வாங்க மாட்டாங்க, சில பேர் வாங்காமல் எஸ்டேட் பண்ணி வந்துடுவாங்க, சில பேர் வாங்குவாங்க எஸ்டேட் பண்ணி வந்துக்குவாங்க, சில பேர் வாங்குவாங்க, சில பேர் கொடுத்தா போய் வாங்கிக்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி வாங்காத இருக்கவங்க நான் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், பிரசாதம் கொடுக்குறாங்க எல்லாரும் ஏதோ ப்ரே பண்ணி வேண்டி கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் வாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் அவங்க என்ன கர்மா தொடக்கத்துக்கு கொடுக்குறாங்களோ அந்த கர்மா எனக்கு வந்துடும் சார். எப்படி அந்த அம்மாவுடைய இது பாருங்க, எப்படி எல்லாரும் வாங்குறாங்க, பட் இந்த அம்மா வந்து அலமேலுவாக இருக்கிறாங்க. எப்படி சார் அவங்க கொடுக்குறாங்க சார், அவங்க என்ன கர்மாவை தொடக்கிறதுக்காக, அது என்ன கர்மாவை போக்குறதுக்காக, என்ன பாவம் பண்ணாங்களோ அதை போக்குறதுக்காக தெய்வத்துக்கிட்ட வேண்டி அவங்க அதை பிரசாதம் கொடுக்குறாங்க, அந்த பிரசாதத்தை வாங்கி நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்மா எனக்கு வந்துடும் இல்லை சார், நான் ஏன் சார் அந்த ரிஸ்க் எடுக்கணும், அதனால தான் எனக்கு வேணாம் சார் அப்படின்றாங்க. அலமேலுன்னு வச்சுக்கோங்க. அப்போது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, ஒரே விஷயம்தான் திங்க் பண்ணுற விதமும் பாருங்கள், இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க அவங்க அப்படி திங்க் பண்ணுறாங்க. அவங்க ரைட் கிடைக்குது ஏதோ ஓசில் கொடுக்குறாங்க, ரைட்டு வாங்கிக்க ரைட் பரவாயில்ல நல்லது ஹாப்பி அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. சும்மா காசான்னு சும்மா கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்டு. இன்னொருத்தர் ரிஸ்க்கு சார், அது எந்த கர்மாவோ என்ன கர்மா பண்ணாங்களோ அதை வந்து தொடக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, அந்த கர்மா எனக்கு வச்சா நான் ஏன் சார் சாப்பிட்றாங்க, இவங்க கொடுக்குறது நான் சாப்பிட்டுட்டு அந்த ரிஸ்க் எனக்கு எதுக்கு சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறோம். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, உண்மைதான். ஸோ இப்போ அந்த கொடுக்கறத கூட இந்த மாதிரி பயப்படுறாங்க, ஐயோ சார் இது வாங்கிக்கணும் பிரச்சனை சார், ரிஸ்க்கு சார். ஒருத்தர் நகை அடகு வச்சிருக்காரு, நகையை மீட்ட முடியல, பொண்ணுக்கு கல்யாணம், நகையை மீட்ட முடியல, ஆனால் பொண்ணு கொடுத்தாக்கணும், அந்த நகையை மீட்டு கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வராரு. நான் சொல்கிறேன் ஐயா அவங்களுக்கு போயிட்டு அந்த நகையை மீட்டு அவங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் அந்த கல்யாணம் தடங்கல் பட்டிருக்குது இல்லையா, அது நடக்கும், நீங்கள் பேச சொல்லுங்கள் போகணும்.
அதுவும் போகிறாரு. அவங்க குடும்பத்தில் நிறைய மேரேஜ் ஆகலை, வயசு பொண்ணுங்க நிறைய இருக்காங்க, எல்லாமே இருக்குது, எல்லா செல்வாக்கு சொத்து பற்றி எல்லாமே இருக்குது. ஆனால் கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேன், ஏதோ ஒரு காரணத்தை அடங்குவார். அப்போது கிளேர்வான்ஸில் பார்த்து நீங்கள் இன்னாருடைய கர்மிக் ரிலேஷன்னால தான் இது டிலே ஆகுது, நீங்கள் அவங்களுக்கு போய் கொடுங்கன்றாங்க. அவர் இந்த ஜென்மத்தில் கல்யாணத்துக்கு அவரும் பொண்ணு வச்சுருக்காரு, கொடுக்க முடியல, நகையை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுறப்ப இது போய் ஹெல்ப் பண்ணுறாரு, நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்கள் பொண்ணு கல்யாணம் நல்லா நடத்துங்க. நீங்கள் யார் வந்து எனக்கு நகையை ரிலீஸ் பண்ணி கொடுக்க கேட்குறாரு கேள்வி. என் கஷ்டம் நான் என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு நான் செய்யணுங்க, ரைட்டு ஓகே. நீங்கள் எதுக்கு வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் நகையை ஏன் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ஏன் வை அப்படின்னு கேட்குறாரு. கர்மிக் ரீதியான ரிலேஷன் சொன்னால் புரியாது அவருக்கு, புரியாது, அவருக்கு தெரியாது. ஆனால் கர்மிக் ரீதியாக இவன் கொடுக்கணும், அவர் வாங்கணும், வாங்க மாட்டார். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வேற ஒரு வழி சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்க வச்சோம். அது வேற மாதிரி வேற ரூட்டில் அது மாதிரி பண்ண வச்சோம், பண்ணி அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு கிளியரானது, அவங்களும் கிளியரானாங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மறுப்பவர்கள்கிட்ட நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே. அப்போ நம்முடைய நெகட்டிவ் கர்மா கொஞ்சம் இருக்கும்போது மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க. மறுப்பாளர்களை ஹேண்டில் பண்ணுற விதமும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா யார்கிட்ட வாங்க அவங்க தான் கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கொடுக்க முடியாது. நேற்று அதை பற்றி தான் பேசினேன், வேறு ஏதோ பேச்சு டைவெர்ட் ஆகிட்டோம். 10 lakhs நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்குறோம், ஆனால் 10 lakhs நம்ம திருப்பி அவங்ககிட்ட தான் போய் கொடுக்கணும். ஆனால் 10 lakhs அங்கே போய் திருப்பி கொடுக்காம அடுத்தவங்ககிட்ட போய் கொடுத்தாவும். நீங்கள் நினைக்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா பணம் போய் சேர்ந்துருச்சு, இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் பணம் 10 lakhs வாங்கிக்கணும், அவன் வர வச்சுக்கணும். ஏன் எதுக்குணும்? வந்தால் வரது தான் லாபம் தான், அது போய் கேட்க மாட்டான், வாங்கி வச்சுக்கணும். ஆனால் கொடுக்க வேண்டியவர் அதை டியூவில் வச்சுருப்பார். ஸோ பர்சன் எனக்கு 10 lakhs கொடுக்கல அப்படின்னு டியூ வச்சுட்டார். இது அடுத்த ஜென்மத்துக்கும் தொடரும். இதோட இந்த லைஃபோட முடியும். நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த லைஃபோட முடிஞ்சிடுது, இல்லை, இது கண்டினியூட்டி. நாம் எப்படி தினமும் தூங்கி எழுந்தாலும் அதே டாக்டரிடங்கோ தான், அதே ஆஸ்தம்பி சார் தான், அதே தான் நீங்களும் தூங்கி எழுறோம். மறுநாள் அதே டாக்டரிடங்கோ, அதே ஆஸ்தம்பி, அதே நீங்கள். அதே மாதிரி ஒரு பிறவியும் ஒரு நாளும் ஒரு பிறவின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளும் ஒரு பிறவி. இன்னைக்கு தூங்குறோம், காலையில் எழுறோம், இன்னொரு பிறவி. இன்னைக்கு தூங்குறோம், நாளைக்கு எழுறோம், இன்னொரு பிறவி. இன்னைக்கு தூங்குறோம், நாளைக்கு எழுறோம், இன்னொரு பிறவி. ஒரு பிறவிலையும் ஒரு அப்பா அம்மா, ஒரு மாமனார் மாமியார், பிள்ளைகள், உறவுகள் எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். ஒரு பிறவிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 7 ஜென்மத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க, ஐயா வந்து நான் இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா இருக்கும்போது நான் எப்படி கொடுக்க முடியும், அப்போ மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க லாஸ்ட் வீக் கூட. அது அந்த டைம் வரும்போது சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு கரெக்டாக பொருந்ததுனால அந்த உதாரணம் சொல்கிறேன். இப்போ இருக்கிற அப்பா அம்மா இருக்கிறாங்க, அதனால நீங்கள் டிவி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா அம்மா இருக்கும்போது கொடுக்கக்கூடாது, ஓகே. இவரும் ரைட், அப்பா அம்மா இருக்கும்போது கொடுக்கக்கூடாது, ரைட் ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் 6 ஜென்மம் எடுத்துருப்பீங்களே, இந்த 6 ஜென்மத்தில் 6 அப்பா அம்மா இருப்பாங்கல்ல. இந்த ஜென்மத்தில் இந்த அப்பா அம்மா ரைட் ஓகே. அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு 6 அப்பா அம்மா இருப்பாங்கல்ல. ஒரு பிறகு ஒரு அப்பா ஒரு அம்மா, ஒரு அப்பா ஒரு அம்மா, ஒரு அப்பா ஒரு அம்மா வருவாங்கல்ல. அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன்னா 7 ஜெனரேஷனல் ஜீன் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாருடைய உடம்புலையும் 7 ஜெனரேஷனல் ஜீன் இருக்கும். அப்போ இந்த ஜென்மத்தில் இவர் அப்பா இவர் அம்மா, ரைட் ஓகே. இந்த உடம்பு இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 ஜென்மத்தினுடைய ரெக்கார்டு நம்ம பாடியில் இருக்குது. 6 ஜென்மத்தோட டிஎன்ஏ ஆர்னே நம்ம உடம்புல இருக்குது. அப்போ அந்த 6 அப்பா 6 அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் எப்படி திதி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? கொடுக்கணும். இந்த ஜென்மத்து அப்பா அம்மா பயப்படுறாங்க, ஐயோ அப்பா அம்மா இருக்கும்போதே கொடுத்தா நமக்கு எதாவது ஆகிடும், இப்படிதான் 99% பயப்படுறாங்க. ஐயோ அப்படி இருக்கும்போது இப்படி கொடுத்தா ஆகிடும், அப்படி கொடுத்தா ஆகிடும், நாங்கள் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது, இப்படிதான் 99% கொடுக்குறதே இல்லை யாரும். அது தவறு, அது தவறு, முழுக்க தவறு. இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஜென்மத்து அப்பா அம்மாவுக்கு விட்டுடுங்க. ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் 6 லைஃப்பில் 6 அப்பா அம்மா இருப்பாங்களே, அவங்கள நினைச்சு கொடுங்க. இவங்க இருக்கட்டும், தப்பு இல்லை. இவங்க இல்லைன்னா இவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும். இவங்க இருக்கிறாங்கன்னா இது ஒரு மேஜர் இன்ஃபர்மேஷன். இது நிறைய பேருக்கு தெரியல. சாஸ்திரிகளும் தவறாக கை காட்டுகிறார்கள், சாஸ்திரிகளும் தவறாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், சாஸ்திரிகளும் தவறான ஒரு பதிவுகளை கொடுக்குறாங்க. தவறு. இந்த ஜென்மத்தில் இருக்கிற அப்பா அம்மாவை விட்டுடுங்க, இருக்கட்டும், உயிரோடு இருக்கட்டும். அவங்கள பக்கத்தில் வச்சுனே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவங்க பயப்படுவாங்க, ஐயோ நாம எங்கே இறந்துருவோமோ, நீங்கள் ஏதாவது ஒரு காலத்துக்கு இறந்தான் ஆகணும், அது வேற. பட் அந்த பக்குவம் கிடையாது. ஐயோ நீ கொடுக்காது, வேண்டாம், ஸ்டாப். நிறைய பேர். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க?
எப்படி கொடுத்தீங்க? அவங்க லிங்க் இருக்கா இல்லையா? அவங்க தொடர்பு இருக்கா இல்லையா? ஒரு ஜென்மத்திலும் இல்லாமல் இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் வரல. 6 ஜென்மம் கடந்து தான் இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த 6 ஜென்மத்தில் இருக்கிற அப்பா அம்மா அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று குறையும், ஒன்று கூடும். அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பூர்வ ஜென்மத்தில் அந்த அப்பாக்களுக்கு அந்த அம்மாக்களுக்கு அவங்கள நினச்சி நம்ம வந்து கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி ஹாப்பியாக மாறும் பாருங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க அந்த பிளஸ்ஸிங் வர வர அவங்களுடைய அந்த தாட் ஃபார்ம் பாசிட்டிவாக இருக்க இருக்க அந்த பிளஸ்ஸிங் வர 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 இந்த அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எந்த அப்பா அம்மா வந்து கொடுக்க வேண்டாம், திரி கொடுக்காத, நாங்களாம் உயிர் எடுக்கும்போது கொடுக்கக்கூடாது, தவறு, அபச்சாரம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ, நீங்கள் அவங்களெல்லாம் கொடுக்க கொடுக்க இந்த அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாகுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டாக இருப்பாங்க. அந்த பலன் இவங்களுக்கும் கிடைக்கும். தெரியாமையில் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த தர்மம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ யாருக்கு கொடுக்கணும் அது கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த பிறவியில் இருக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தெரியும், யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட கொடுத்தோன்னு தெரியும். ஆனால் அடுத்த பிறவியில் வந்து மற்ற பிறவிகளில் போயிட்ட பிறகு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதுக்கு வந்து நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷனில் வந்து நீங்கள் நல்லா டீப்பாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காட்டும். அதாவது இப்போ நான் வந்து கிளியர்வாயிண்ட்டாக இருக்கிறேன், நான் கிளியர்வாயின்ஸ் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாராலையும் வர முடியும். டாக்டர் இளங்கோவால் மட்டும்தான் வர முடியும் கிடையாது. எனக்கு 33 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. நீங்கள் 10 வருஷத்துலையும் வரலாம், 2 வருஷத்துலையும் வரலாம், இல்லை 30 வருஷம் ஆகலாம். மேபி அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து, நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்கன்றத பொறுத்து, உங்களுடைய அப்சார்ப்ஷன் பவர் எப்படி இருக்குன்னு பொறுத்து, இறைவன் உங்களுக்கு என்ன சிலபஸை உங்கள் மைண்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதை பொறுத்து மாறியாது. எல்லாராலையும் மாற முடியும். டாக்டர் இளங்கோவா தான் மாற முடியும்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாராலையும் மாற முடியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் கிளியர்வாயன்ஸில் போகிற தகுதி வர்ற வரைக்கும், அது வரும்போது வரட்டும், நீங்கள் உள்ள மெடிடேஷனில் போக போக யாருக்கு கொடுக்கணும் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், கரெக்டாக வரும், தப்பு வராது. ஆனால் நீங்கள் மைண்டில் நினச்சிக்கணும்னு சொல்லக்கூடாது. இன்னாருக்கு கொடுத்தா பரவாயில்ல, இந்த காரியம் ஆகும், இன்னாருக்கு கொடுத்தா அவன் நன்றியோடு நினச்சிக்குவான், நம்மளுக்கு உபயோகமாகும், இன்னாருக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னார் அவங்க சரியில்லை, அவங்களுக்கு வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அப்போ நீங்களே மனசில் ஒரு தாட் ஃபார்ம் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும் ரிசல்ட். மெடிடேஷன் நியூட்ரலாக வைக்கணும், பாசிட்டிவாக கூட நெகட்டிவாக கூட, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும், மீடியம் அப்படி நியூட்ரல் ஜீரோவில் வைக்கணும். அந்த ஜீரோவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இது வரும். யார் கொடுக்கும், கரெக்டாக கொடுப்பீங்க. அப்போ அவங்க கொடுக்கல வாங்கலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிறிஸ்டல் மெடிடேஷன். எல்லாத்துக்குமே இதுக்கு தான், நோய்க்கா, வாழ்க்கை பிரச்சனைக்கா, எந்த விதமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெடிடேஷன் இருப்பாங்க. மெடிடேஷன் என்ன, கடவுளோட தொடர்பு வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். கிரியேட்டர்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறீங்க. நீங்கள் வேறு யாரும் மீடியேட்டர்ஸ் புரோக்கர்ஸ் எல்லாம் வேண்டாம், குருவெல்லாம் யாரும் வேண்டாம். நாளைக்கு குரு பௌர்ணிமா, நாளைக்கு அதை பற்றி காலைல பேசுவோம். குரு பூர்ணிமா அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் நாளைக்கு பேசுவோம். எனக்கு டைம் ஆகி போச்சு, நாளைக்கு நாம் பேசுவோம். குரு பூர்ணிமா, குரு தேவைதான், வாழ்க்கையில் தேவைதான். ஆனால் குருவே இல்லாமல் கூட இருக்க முடியும், அது நாமளே குருவாக மாறிடணும். நாமளே குருவாக மாறி நீங்களே குருவாக மாறிங்க, இன்னொருத்தர் குருன்னு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சித்தர்கள் மட்டும்தான். வேறு சித்தர்களை தவிர வேறு யாருமே இல்லை. குரு பரம்பரை தான் கொண்டு வருவோம் எல்லாமே. நான் குரு, நீ சீடன், குரு சீடன், குருவை மிஞ்சி சிஷியனாக வா, குருவுக்கு மேலே நீ வா, குருவையே ஓரங்கட்டு, குருவுக்கே நீ பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து சித்தர்கள் மட்டும்தான். நம்ம சித்தர்கள் வயது வந்து நம்ம அதை சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்களே அதை தெரிந்து கொள்ள முடியும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கு செய்யணும்னு சொல்லி. தர்மம் வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. தர்மம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. தர்மத்தில் நீங்கள் கையை வைக்காமல் நீங்கள் நல்ல நிலைக்கே போக முடியாது. ஸோ இப்போ தர்மம் யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, அதை பற்றி இன்னும் சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம நாளைக்கு பேசுவோம். அப்போது யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லலாம்னா இன்றைக்கி டைம் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி இதோட முடிச்சுப்போம், நாளைக்கு பார்த்துப்போம். ஸோ அப்போ யாருக்கு கொடுக்கணுன்றதை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கோம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பற்றி நாளைக்கு பேசுவோம். அப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது யார் எந்த வகையில், எந்த உலகத்தில், எந்த ஸ்டேஜில் எந்த இருந்தாலும் அவங்கள பார்த்து உங்களால் கொடுக்க முடியும். அப்போது நாம் வந்து உங்களால் முடியலே என்பது நம்ம கைட் பண்ணுறோம். அப்போது கைட் பண்ணுறது நான் ஏன் தயங்குறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் ஒன்று சொல்லி அப்போ எனக்கு அதில் ஏதோ சுயநலம் இருக்குது, எனக்கு ஒரு பங்கு இருக்குது, எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தவறாக நினச்சிட்டு அந்த நெகட்டிவ் கர்மா என்னை பாதிக்குமேன்ற காரணத்தினால தான் நான் சொல்ல, அது நீங்களே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இல்லை டாக்டருங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் முழுமையாக நம்பி நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு அனுப்பாமல் இருந்தாங்கன்னா நான் கைட் பண்ணுறேன், நீங்கள் கொடுக்கலாம். அந்த கொடுத்தவனுடைய பலன் உங்களுக்கு தெரியும், லைஃப்பில் தெரியும் சார். அந்த ஹாப்பினஸ், அந்த ஒரு சந்தோஷம், மன அமைதி, நிம்மதி, ஆனந்தம், அந்த ஆரோக்கியம், வரவுகள் அதிகமாகும், செலவுகள் குறையும். இந்த ஃபீட்பேக் எல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் அனுபவிக்க தான் தெரியும். ஸோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் அனுபவிக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கணும்.
அதை நீங்களா தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் எஸ்டேட் பண்ணுறேன், தயங்குறேன், சொல்கிறது இல்லை, லேட் பண்ணுறேன் ஒழிய. பட் அது உங்களால் முடியலன்னா நம்ம கைட் பண்ணுறோம். பட் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்காத மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நாம் சொல்லுவோம். பட் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருந்தால் வேண்டாம். அதை நானும் ஒரு தடவை அதை ஃபில்டர் பண்ணிட்டு தான் சரி ஓகே அவள் எல்லாமே ஓகே பரவாயில்ல, அவங்ககிட்ட நம்ம நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா மட்டும்தான் அதை யாருக்கு கொடுக்கணுமோ நான் சொல்லுவேன், அவங்க அனுப்பிச்சுடுவோம். அதுவும் அவங்களே அனுப்பிச்சுட்ருவோம், நீங்களே அனுப்பிச்சுட்டு நீங்களே பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ஐ ஆம் கைடிங் யூ, நான் கைட் மட்டும் பண்ணுறேன், நீங்கள் பண்ணிவிடுங்க. அது மாதிரி கேட்டு பண்ணி படம் வந்ததுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி கேட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணி ஏன் எதுக்குன்னா கேட்காம கரெக்டாக கொடுத்து அதனால நன்மைகள் அடைஞ்சுன்னா எனக்கு நன்மைகள் கிடைச்சிது சார், எனக்கு இது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குமான்னு நினச்ச லைஃப்பில் நடந்தது, எனக்கு எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதை உணர்ந்துகிட்டு இருக்காங்க. இதை உணர்வதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இன்னைக்கு மணி 6 ஆயிடுச்சு, போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கும். திருப்பி நான் நாளைக்கு குரு பூர்ணிமா பற்றி பேசுவோம். இந்த யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்ற சப்ஜெக்டையும் அது நாளைக்கு யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுத்தா நமக்கு நெகட்டிவ் வரும்ன்ற சப்ஜெக்டை பற்றியும், குரு பூர்ணிமா குரு எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பற்றியும் நம்ம நாளைக்கு பேசுவோம். சரிங்களா? நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.